ஆ. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது வணக்கம். சார். கேக்குது. ஆ, வாங்க திருமாறனையா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஆ, ஆ, எப்படி ஏங்க கிட்டத்தட்ட ஒரு 1 வாரமா காணோம். ஆ, ஒரு ம், வாரமா ம். ஒரு 7-8 நாளா ஆச்சு உங்களை பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. ம். சரி. ஆ, எப்பொருள் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்டறிவு. இப்ப பாத்தீங்கன்னா, உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது காலத்தின் கட்டாயம். இதை தவிர வேறு வழியே கிடையாது. இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்கலாம், இதை கத்துக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்கலாம். இதை விட்ட வேறு வழியே கிடையாது. இளைஞர்கள் கேட்கலாங்க. இப்ப நிறைய இதை படிக்கிறாங்க, படிச்சு போட்டு உடனே வந்து வேலை கிடைக்குமான்னு கேட்கறாங்க. இன்னைக்கு வேலையெல்லாம் கிடையாது. சரி, ஆனால் இது எதிர்காலத்தில் வரக்கூடிய வேலையாக அமையும். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளும் எம்டெக் படிச்சவன், பிடெக் படிச்சவன், ஐடி படிச்ச மாதிரி துரத்தி அடிக்க போறாங்க. அதனால இந்த கனவெல்லாம் நாம இதை மருத்துவத்தை கற்றாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். வேற வழியே இல்லாம நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இது கத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம 5 அறிவுல இருந்து பிறக்கும் பொழுது 5 அறிவு இருக்கிறோம் நாம. அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு வளர்கிறது. 6ஆம் அறிவு 7ஆம் அறிவு நோக்கி ஒரு மனிதனை மேல கொண்டு போகணும். நம்ம திருப்பின விலங்காக மாற முடியாது. திருப்பின என்னவா மாற முடியாது? விலங்காக மாற முடியாது. ஆகையினால வேறு வழியே இல்லாமல் நம்ம இது கற்றுக்கிறது. எப்ப அந்த அஹ், அந்த நீதிபதிக்கு சொல்ற மாதிரி ஒரு வழியே இல்லாம நாங்க என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, நீங்க 10 வகையான சட்ட இதுக்கு ஒப்புதல் தரோம்னு சொன்ன மாதிரி தான். வேற வழியே கிடையாது. மேற்படி உணவில்லாமல் வாழும் கலையை 12ஆம் பக்கம். மேற்படி உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை நாங்கள் கற்றுக்கொண்டால் உடனடியாக எங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும், வருமானம் வருமா, எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படிலாம் இளைஞர்கள் கேட்கறாங்க. அப்படித்தானே? இப்ப ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிருது. ஏதோ ஒன்று கிடைக்கிறீங்க, பிச்சை எடுத்தாவது போயிடுறீங்க. அடிமாட்டு வேலைக்காவது போய் சேர்ந்துடுறீங்க. எம்டெக் படிச்சவன், பிடெக் படிச்சவன், பிஹெச்டி பண்ற போற வேறு 4000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும்னு நினைக்கிற ஓடுறீங்க. இதற்கு பதில் தரும் விதத்தில் நான் பல அம்சங்களை கொண்ட கட்டுரையை எழுத வேண்டி இருக்கிறது. இதற்கு முதலாவதாக பதில், இதை தவிர வேறு வழியே இல்லை. இதை தவிர வேறு வழியே கிடையாது. ம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. வாங்க. ம்ஹும். வணக்கம் ரஜினி. அமெரிக்கா, வாங்க வாங்க வாங்க. எப்படியோ வாரத்துக்கு ஒருக்கா தலைக்கா, எப்படி வாரத்துக்கு வணக்கம். எப்படி வாரத்துக்கு ஒரு 2 தடவை தலை காட்டுறீங்க. அதான் வந்து இது ஏங்க நிறைய 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 போயிட்டு இருக்குது. நிறைய இப்பதான் கொஞ்சம் கொஞ்சோண்டு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதாவது ஒரு அரை விழுக்காடு விழிப்பு வந்திருக்குது. அதாவது 100 விழுக்காடு 80 பேர், இப்ப அரை விழுக்காடு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்குது. இந்த கடுமையான முயற்சி ம் பண்ற பாருங்க. இந்த கூகுள் வகுப்பு எப்படியோ ஒரு அரை விழுக்காடு விழிப்புணர்வு தந்திருக்குது. எப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு விழுக்காடு மக்கள் விழிப்புணர்வு வந்தா போதுமான, ஒரே ஒரு விழுக்காடு அல்ல 0.5 விழிப்புணர்வு வந்துச்சுன்னா, ஒரு 10 லட்சம் பேர் இது கத்துக்கிட்டான வேலை முடிஞ்சது. உலகத்தை மாத்தி விட்டுறலாம். ஆமா, ஏன்னா இது பரிணாம அறிவியல். இதுக்கு வழியே கிடையாது. அதனாலதான் இளைஞர்கள் கேட்பாங்க, இப்போ உணவில்லாமல் வேலையும் கத்துக்கிட்டு உடனே சம்பளம் கிடைக்குமான்னு கேட்பாங்க, உடனே வேலை கிடைக்குமான்னு கேட்குமா, வருமானம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஆனால் இது வழியே கிடையாது. நம்ம திருப்பி நம்ம விலங்கு மாதிரி வேலை செய்ய முடியாது. நம்ம மாடு கிடையாது. எவனுக்கு போய் படிச்சு போட்டு எவனுக்கு அடிமை இருக்கிறது கிடையாது. முதல்ல ஆரோக்கியத்தை கத்துக்கணும். ஆரோக்கியத்தை கத்துக்கிட்டு அதில் நீங்க தொழிலா மாத்தணும். அதைதான் வெங்கடேசன் சொல்றாரு. அது பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரினத்தின் வளர்ச்சியில் மனிதன் மேலான இடத்தை வகிக்கிறான்.
நான் மறுபடியும் ஐந்தறிவுக்கு திரும்பவே முடியாது. மீண்டும் பசி தாகம் பசின்னு இருக்கவே முடியாது. பசி தாகம் சோறு அரிசின்னு கேவலமான பிறவி அது. ஆக ஐந்தாம் அறிவில் நாம் இருக்கவே முடியாது. ஆகையினால இந்த இடத்தை வைக்கிறான். நான் மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, நான் மறுபடியும் ஐந்தறிவுக்கு திரும்புவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது விஷயம். யோக முறை மனிதனை அவன் பிறவியில் உள்ள பிறக்கும் பொழுது எத்தனை அறிவுன்னு தெரியுமா உங்களுக்கு? மனிதனுக்கு எத்தனை அறிவுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிறக்கும் பொழுது மனிதனுக்கு எத்தனை? அங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த ரெண்டாவது பாடம் படிச்சனுங்கய்யா. குடுத்திருந்தாருங்கய்யா. 2 லேடிஸோட சாப்பாடு இல்லாம இருந்தாங்கன்ட்டு அல்ல வெங்கடேசன் ஐயா அதுல எழுதி இருந்தார். 2வது பாடம் படிக்கலைங்க. ரைட் அருமை. இது இப்படித்தான் சொல்லணும். ஐந்தறிவு டக்குன்னு சொல்றீங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கு. இந்த செய்திகளை மண்டையில ஏற்றிக்கணும். அப்ப நம்ம பிறக்கிறப்ப ஐந்தறிவு தான். ஐந்தறிவுல தான் உட்காந்துருக்கிறோம். பசிக்கு சோறு தின்ட்டே இருந்தா பிறகு ஐந்தறிவு தான். விலங்கு பசி இருக்குன்னு திருட்டே இருக்கும். நாமளும் திருட்டே இருந்தோம்னா அப்புறம் ஐந்தறிவு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஐந்தறிவு இருந்தோம்னா என்ன தின்னுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? விலங்கு பசி வயிறு நம்பிச்சுன்னா 2 நாளைக்கு கம்முன்னு எடுத்துக்கு. நம்ம அப்படி இல்லையே, 3 வேற பசிக்குதோ பசிக்கலையோ கொட்டிக்கிட்டே இருக்கிற வயிறு. அங்கதான் மாட்டிக்கிட்டேன். எல்லாரும் தப்பு பண்றாங்க. இப்ப கூட திருமரணைய கூட மறுபடியும் சுத்தம் பண்றாரு. 2-3 நாள் ஏதோ சாதாரண உணவுக்கு போயிருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தானாவே என்ன பண்ணிட்டாரு, இப்போ அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார். இப்ப நான் இது பேசி முடிச்சாரு, பிற அவர் அனுபவம் சொல்லுவார். அவரும் அப்படித்தான் அடிக்கடி சோதனை பண்றவர் தான். முறைப்படி சோதனை பண்ணி முதல் ஒரு மாசம் அன்னப்பாதை தூய்மை செய்யற மாதிரி காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தும். அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணாரு, 20 நாள் 21 நாள் 30 நாள் கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேல வெறும் நீரை மருந்தாக இருந்து கடுமையான அந்த மஞ்சள் பச்சை அந்த மாதிரி கடுமையான வாந்தியில எடுத்து கிட்டத்தட்ட 80 விழுக்காடு முன்னேறிட்டாரு. அவர் கடுமையான உடலால் பாதிக்கப்பட்டவர். கடுமையான நரம்பு தளர்ச்சி, கடுமையான சக்கரை நோய், இப்படி கடுமையான அவரு நாமெல்லாம் குறைஞ்ச மாதிரி தான் இறைச்சி சாப்பிட்றோம். அவர் ஒரு நாளைக்கு 3 தடவை இல்லை 4 தடவை இறைச்சி சாப்பிட்றவர். அந்த மாதிரி உடல் கெட்டு போய் கடைசியில் அது தூக்கி எறிகிறாருங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா அவர் சீரழிஞ்சு சின்னப்பட்ட கடைசியில போன வருஷம் யூடியூப்ல பார்த்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திர மனிதரை மாறிட்டார். அவருக்கு சர்க்கரைங்கிற பேச்சுக்கு இடமில்லை. சாப்பிட்டுட்டு போய் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போய் பார்த்தாலும் கூட சர்க்கரைன்னு அது காட்டுறதில்ல. அதாவது உடம்பு ஏறுறதில்ல. சாப்பிட்டுட்டு போய் பார்த்தாலுமே என்னன்னு காட்டுறது இல்லை, அது சர்க்கரைன்னு காட்டுற. கெட்டுப்போன உடம்பு சுத்தமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலும் சர்க்கரை காட்டவே காட்டாது. ஏற்கனவே கெட்டு போய் அழுகி போய் துர்நாற்றம் சாக்கடையா மாறி இருந்தா மட்டும்தான் அது காட்டும். ஆக நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலுக்கு உடனடியே சர்க்கரை நோய் வரவே வராது. அதனாலதான் வரவே வராது. அது உடனடியே அடிச்சு ஏற்கனவே அழுகி போன உடம்பு. அது கிட்டத்தட்ட 6 மாசம் சுத்தப்படுத்தி இருக்கிறீங்க. அங்க என்ன இருக்கு? பூரா ஆக்சிஜன். இன்னைக்கு கூட ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க. இதுல வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கேன், டெலிகிராம்லயும் போட்டிருக்கேன். இந்த உடம்பு பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். நல்லா உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். இப்ப நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன சொல்றான்னு பாருங்க. அவன் கரெக்டா அடிக்கிறான். அதாவது அவன் எம்ஆர்ஐ ஸ்கேன் முழுக்க பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகளால் இயங்கக்கூடியது கரெக்டா கொண்டு வர்றான். நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்று கூட 2-3 நாள் ஐடியா சொன்னேன். இந்த மாதிரி இதே தேவையில்லை. சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் இதெல்லாம் வச்சு நம்ம சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டை வைத்துக்கொண்டு நம்ம பேராமேக்னெட் டெவலப் பண்ணணும். பேராமேக்னெட் வச்சு நம்ம காந்தத்தை தயார் பண்ணோம்னா எம்ஆர்எஸ்க்கு அது கூலிங் டெம்பரேச்சர் தேவையில்லை, கூலிங்கே தேவையில்லை. அதாவது நாட் நெசசரி டு கூலிங் மெத்தடாலஜி. நீங்க பாத்தீங்கன்னா எம்ஆர்எஸ்க்கு கூல் பண்றதுக்கே படக்கூடிய செலவாகும். அது கூல் பண்ணி கூலிங்ல வச்சுக்கணும். அந்த காந்தத்தை கூல்ல வச்சுக்கணும். காந்தத்தை -260 டிகிரியில் கூல் பண்ணாதான் அது பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர் மெட்டீரியல்ல மாறும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்தாலுமே உடம்புல இருக்கிற பிரச்சனைகள், இப்போ உடம்புல இருக்கிற என்னென்ன இருக்குன்னு சொல்லுமே தவிர நோயெல்லாம் தீர்க்க முடியாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் அவங்க அப்ப வந்தாலும் என்ன எதை தீர்க்க முடியாது, இதை தீர்க்க முடியாது. நீ 5 கோடி அவன் சும்மா சொல்லிக்க வேண்டியது. அப்புறம் அதை படிச்சு பார்த்தேன். அப்புறம் அந்த அனிமேஷன்ல படிச்சு பார்த்தேன். டக்குன்னு அனிமேஷன் பார்க்கும்போது டடார்னு அப்படியே நிறுத்தி பொதுவாக அப்படி மெருவை பார்க்கும்போது கரெக்டா ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். கரெக்டா என்ன சொல்றான்னா, நம்ம உடம்பு தண்ணிச்சத்தால் ஆனது. தண்ணிச்சத்துனா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆனது. அப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ணுக்கு தெரிய ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆனதுமே காந்த மாதிரி செயல்படுதுங்கிறான். அடிச்சாம் பாயிண்ட் அந்த இடத்துல. ஒவ்வொரு ஹைட்ரஜன் துணுக்குகளும் காந்தத்தை போல செயல்படுகின்றன அப்படிங்கிறான். கரெக்டா வந்துட்டானுங்க.
அப்ப காந்தம் என்ன தெரியுமா அர்த்தம்? வெளியே இருக்கிற வெளிச்சத்தை உள்வாங்கி தனக்கு மின்சாரம் தயாரிக்குதுன்னு அர்த்தம். என்னது? வெளியே இருக்கிற மின்சாரம் ஒண்ணும் கிடையாது. லைட் இஸ் எனர்ஜி. லைட்டு தான் மின்சாரம். அது வெளிச்சம் பட்ட உடனே உடல்ல இருக்கிற அந்த அது எப்படி ஒரு அது பார்த்தா லைட்டுன்னு தெரியுமா? நீங்க ஏதோ பல்ப் எறிகிற மாதிரி நினைச்சுக்காதீங்க. லைட்டுன்னா பல்புன்னு நினைச்சுக்காதீங்க. கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு தான் லைட்டு. என்னது? கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சுங்கய்யா. இப்போ நாம வந்து நம்ம வீட்டில் ஒரு டியூப்லைட் பார்க்குறோம். அப்புறம் இது என்ன சோடியம் வேப்பர் லைட்டு, டியூப்லைட் இதெல்லாம் பண்ற மாதிரி அதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற கேஸ் இருக்கும். இந்த கேஸ் மாலிகுல் பட்டு தான் அது பிரகாசமா மாறுது. தவிர உண்மையில லைட்டுக்குங்கிறது வெளிச்சமே கிடையாது. நீங்க லைட்டுனாவே எதுவும் வெளிச்சம் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. புரியுதா? லைட்டுங்கிற ஒரு குருட்டு நிறம். லைட்டுங்கிறது என்னது? குருட்டு நிறம். அப்ப எது லைட்டுன்னா கூட சூரியனை பார்த்து ஏமாத்திடக்கூடாது. அதெல்லாம் ஒரு குருட்டு நிறம், அவ்வளவுதான். உண்மையில லைட்டுக்கு கருப்பும் கிடையாது, வெள்ளையும் கிடையாது. அதான் விஷயமே. அது குருட்டு நிறம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அந்த மின்காந்த அலைகள் உடம்பு பாய்ச்சிருவாங்க உள்ள. அந்த ரேடியோ அந்த ரேடியோ அலைகள்ல பாய்ச்சுவாங்க. ரேடியோ அலைகள் பாய்ச்ச உடனே உடம்புல இருக்கிற தன்னிச்சத்து பூரா காந்தமா மாறிடுது. என்னவா மாறுது? உடம்பே காந்தமா மாறுது. இங்கதான் நம்ம கரெக்டா வர்றோம். இந்த உடம்பு சுத்தப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு செந்தூர காந்தமா மாறிடும். ஏன்னா வந்து பேராமேக்னெட்டுங்கிற செந்தூர காந்தமா மாறிடும். இதனால செந்தூரம் முருகனுக்கு பேரு செந்தூரன் பேர் வச்சான். ஏன்னா அவன் செந்தூர பசுபத்தை சாப்பிட்டவன். அயனிக் செந்தூரன் சொல்லுவாங்க. அது காந்தத்தன்மை உடையது. இரும்புனா காந்தத்தன்மை. அதனாலதான் அந்த காலத்துல செந்தூரம் சாப்பிட்டாங்க. செந்தூரம் சாப்பிட்டு உடம்ப காந்தமா மாத்திக்குவாங்க. இதுதான் விஷயமே. அதனாலதான் முருகனுக்கு பேரு திருச்செந்தூர்னு சொல்லுவாங்க. செந்தூர் என்று சொன்னால் சிகப்பா இருக்கும்னு அர்த்தம். என்ன செந்தூரன்னு கேட்டீங்கன்னா ஐயச்செந்தூரம்னு சொல்லுவார். ஐயச்செந்தம்னா இரும்பால் செய்யப்பட்ட நானோ துகள். அது சுட்டு எடுத்துருவாங்க. 1100 டிகிரியில சுட்டு எடுப்பாங்க. சுட்டு எடுக்கிற பொழுது இரும்பு வந்து ஐய பசுவா மாறு. ஐயம்னா செம்புக்கு கூட ஐயம்னு ஒரு பேர் இருக்கு. செம்புக்கு கூட ஐயம்னு ஒரு பேர் இருக்கு. செம்புன்னா சிகப்பா இருக்கு. செம்பை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. செம்புக்குன்னா சிகப்புன்னு அர்த்தம். அது ரைட்டு. அதுக்கும் சிகப்பு தான். அது செம்புன்னே சொல்லுவாங்க. செம்புன் அப்படின்னா செம்புன் மேனி அப்படின்னாவே செப்பு சிலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செப்புனாவே சிகப்புன்னு அர்த்தம் இருக்கு. இன்னொரு சிகப்புனாவே இந்த இரும்பை சுட்டு எடுத்தா சிகப்பா மாறினா அதுக்கு செந்தூரம்னு பேர். அதுக்கும் சிகப்பு தான். அப்படியே என்ன சேப்பா தெரியுங்களா? பயங்கரமா பீட்ரூட் நேரத்துல இருக்கும். நீங்க ரிலாக்ஸேட் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் படிக்கின்ற பொழுது சூரிய வெளிச்சம் பட்டுன்னு உடம்பு காந்தமா மாறிடும். அதனால யோகிகள் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு எங்க வேலை செய்யுதுன்னு? இப்ப எம்ஆர்எஸ்க்கு அதான் சொல்றேன். நான் வந்து படவை நான் போய் பார்க்கறேன். அப்படின்னா இந்த காந்தம் பட்ட உடனே உடம்பு என்னவாமா இந்த காந்தமா மாறிடுது. ஏன்னா நம்ம உடல் இருக்கிற பூரா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டு சேர்ந்து இருக்கு. இந்த ஹைட்ரஜன் இருக்கிற மாலிகுல் பூரா என்னவா மாறுது? காந்தமா மாறுது. அப்ப காந்தமா மாற என்ன தெரியுமா அர்த்தம்? வெளியே இருக்கிறது உள்ள உறிஞ்சுன்னு அர்த்தம். காந்தமா மாறலைன்னா இந்த மைக்ரோ எனர்ஜி உள்ள இழுக்காது. என்னவா மாறல? என்ன இழுக்காது? மைக்ரோ எனர்ஜி உள்ள இழுக்காது. நெகட்டிவ் பாசிட்டிவ் வேணும். நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லைன்னா இழுக்காது. ஒன்னா ஒரு நெகட்டிவா இருக்கணும், அல்ல ஒன்று பாசிட்டிவா இருக்கணும். ரெண்டு கவர்ச்சி விசையா இருக்கணும். ஒன்று அட்ராக்டிவா இருக்கணும், ஒன்று ரப்பலா இருக்கணும். அப்ப இங்கதான் வருது விஷயமே. அப்ப நம்ம உடம்பு காந்தமாக மாறி விடுகிறது எப்பொழுது? அந்த மேக்னெட் ரேடியேஷன் பட்டோட காந்தமா மாறுது. அப்படின்னா அது வரைக்கும் சும்மா மாறுதா? அது வரைக்கும் சும்மா இருக்குதுங்கிறான். இல்லவே இல்லை. உடம்பு எப்பயுமே காந்தத்தால் இயங்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து காந்த கதிர்கள் பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம உடம்பை சுத்தி பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் எனர்ஜி ஓடிக்கிட்டே இருக்கு. இவன் விடுற மைக்ரோவேவ் எனர்ஜி வேற, நேச்சுரலாவே இருக்கிற மைக்ரோ எனர்ஜி வேற. நேச்சுரலாவே ரேடியோ எனர்ஜி இருக்குது, மைக்ரோ எனர்ஜி இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் அகச்சேர்ப்பு கதிவு இருக்குது. அப்புறம் விப்ஜிஆருங்கிற 7 கதிர் இருக்குது. அப்புறம் வந்து எக்ஸ்ரே இருக்கு. அப்புறம் வந்து அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா காமா ரேடியோ வரைக்கும் எல்லாமே கதிர்வீச்சு தான். இது எல்லாமே விண்வெளி எங்கும் மைக்ரோவேவ் படைஞ்சிருக்கு. அப்ப நம்ம உடம்புல எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சப்டல் எனர்ஜி இந்த உடம்புல இது சுத்தமாகத்தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க சும்மா இட்லி தோசை தினம் போட்டு வயிற்று நப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இட்லி தோசைங்கிறது இந்த ஊதாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. உணவுண்ணும் ஊதாரிகளாலும் வாய் ருசி இருக்கிற மடையர்களாலும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மடையன்னாவே சமையல்காரன் ஒரு அர்த்தம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மடையன்னாவே முட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு மடையன்னாவே சமையல்காரன் ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? வணக்கம். கோயில்ல மடப்பள்ளின்னே ஒண்ணு இருக்குதுங்க. சாமிக்கு வந்து பொங்கல் வைக்கிறது பேரு, அந்த இடத்துக்கு பேரு மடப்பள்ளி.
ஆமா, மடப்பள்ளி இல்லவா முட்டாள் பள்ளின்னு தான் அர்த்தம், வேற வழியே இல்லை. 2 அர்த்தம் இருக்கு. ம், ஆமா. முட்டாளாக்கறதுக்காக உண்டாக்குற மடப்பள்ளி. ம், சாப்பாடு சமைக்க பேர் மடையன்னு பேரு. ம். சாப்பாடு சமைக்கிறவனுக்கு பேரு மடையன்னு பேரு. அப்போ சாப்பாடு சாப்பிடுறவன் மடையன்னே வச்சுக்கலாம், புரியுதா? இன்னொரு இன்னொரு மடையன்னாவே அது ஒரு மடை இருக்குது, பன்னி மடை. அப்புறம் அந்த மடை இந்த மடை, பன்னி மடைன்னு ஒரு ஊர் இருக்கு. மடைனா மடுன்னு அர்த்தம் இருக்கு. மடைனா தண்ணி போற பாதைன்னு ஒருத்தர் இருக்கு. அப்புறம் மடைனா பன்னி மடையில பன்னி படுத்திருக்கிற இடம் இருக்கு. இப்படி பல்வேறு. வணக்கம். அதான் சரிங்க அந்த மடை சார். திறந்துன்னு ஒரு பாட்டு கூட வரும் பாருங்க, மடை திறந்து. மடைனா அதுல அப்படித்தாரு. சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இப்ப ஆ, நம்ம சமையல்காரங்களை மடையன்னு சொல்றீங்க. ஆமா. தெருவுக்கு தெருவு ஹோட்டல் வச்சிருக்கானே இவங்களே, இல்ல எந்த மடையன்னு இவங்கள கொல்றதுக்கே வந்து ஹோட்டல் வைக்கிற. எங்க ஊர்ல எல்லாம் புதுசு புதுசா வைக்கிற. இவங்கள எந்த வழியில சேர்க்கறது? இது எந்த மடையை சேர்ந்தது? அவங்க சூப்பர் மடையன். சாதாரண சூப்பர் மடையன். தெருவுக்கு சூப்பரோ அப்போ சூப்பர். ஒரு ஆமா. நாளைக்கு ஒரு ஹோட்டலு, புரோட்டா, ம், ம், ரிச், ம். பிரியாணி ஆமா. இதுதான் நடக்குது. என்ன ஆமா செய்யறது? ஆமா. அதுதான். எப்ப பார்த்தால் டீ காபி வடை, வடை காபி டீ காபி, எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் அந்த இடம் தான் ஜேன்னு இருக்கு. சரி 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 சரி. இப்ப பிரச்சனைக்கு தீர்வு காணும். கரெக்ட். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காணுட்டோம். இப்ப பிரச்சனைக்கு தீர்வு கண்டாச்சு. இப்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான வழி கிடைச்சாச்சு. இப்ப எல்லாரும் கூடி கலைஞ்சு பேசிட்டு இருக்கோம் என்ன செய்யலாம்னு. அவங்க பங்களிப்பு செய்ய வேண்டியதுதான். இப்ப எல்லாரும் நோயை குணமாக்கிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் இப்பதான் ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, புரியுதா? நீங்களும் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க இப்ப நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த கடந்த ஒரு வாரம் என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் மறுபடியும் சொல்லு. இப்ப சொல்லிருங்க, சொல்லுங்க. அதாவது ஓரளவு ஏதாவது சாப்பிட்டா கூட தண்ணி நம்ம எப்பயுமே தண்ணி குடிச்சிருவேன் எது சாப்பிட்டாலும். அந்த மாதிரி என்ன பண்ணாலும் இந்த அரிசி உணவு இந்த ஐட்டத்தை பூரா பெரும்பாலும் குறைச்சிருவேன். சரி. இப்ப 2-3 நாள் வந்து இந்த கொஞ்சம் காளான் பிரியாணி இந்த கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு மூக்குல சளி வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த சளி. அப்புறம் அந்த 2 நாளா வந்து தலை வந்து இந்த தலை வலிக்கிற மாதிரி, பாரமா மண்டை அழுத்தம் எல்லாம் கூடுற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்தது. லைட்டா ஃபீவர்ஸ் மாதிரி கூட இருந்துச்சு. சரி. அப்புறம் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று காலையில கொஞ்சம் கொய்யா பழமும் கொஞ்சம் மிச்சர் தான் சாப்பிட்டேன். சரி. அதுக்கு அடுத்து வந்து எதுவுமே சாப்பிடல, ஃபுல்லா தண்ணி. எதுவுமே சாப்பிடல. இது ஏதோ நம்மள தொந்தரவு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் காலையில இருந்து வெறும் தண்ணி தான், வெறும் எதுவுமே சாப்பிடல. அது வந்து லேசா குறையிற மாதிரி இருக்கு. அற்புதம். சரி. அப்ப நீங்க வைத்தியல மாறிட்டீங்க. இந்த வைத்தியத்தை எப்படி கத்துக்கிட்டீங்க? ஆமா, உங்ககிட்ட தான். இதுதான் நீங்க வைத்தியரா மாறினார். உணவு சாப்பிடக்கூடாது, இந்த சளி எல்லாம் கொண்டு வந்து உடல்ல சேர்த்துட்டு நீ சாப்பிடக்கூடாது, ஏன்டா சாப்பிடுறேன்னு நம்மளுக்கு அந்த தொந்தரவு எல்லாம் கொடுத்து எச்சரிக்கை பண்ணுது. உடம்பு எச்சரிக்கை பண்ண ஆரம்பிச்சிருது. அருமை. உடம்பு எச்சரிக்கை பண்ணிருது. எச்சரிக்கை பண்ணணும்னு நம்ம சுதாரிச்சிடணும். சுதாரிக்கலன்னா அதாவது கைவச மருந்து இருக்கு, பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். அதுதான் எனக்கு தெரியுது ஐயா மூலமா. ஆமா, கைவச மருந்து இருக்கு. ஐயாட்ட பாடம் கெடுத்து கையில மருந்து வச்சிருக்கோம், கையில ஆயுதம் வச்சிருக்கோம் ரெடியா. ஆயுதம் போட்டு 24 மணி நேரம் அந்த ஆயுதம் நம்ம கையில தான் இருக்கு. உடனே அந்த ஆயுதத்தை எடுத்துடணும், வேற வழியே இல்ல. அது ஆயுதம் வந்து கையில கொடுத்துருக்காரு. நம்ம எப்ப பாட்டா அந்த தண்ணி பாட்டில் கையில பக்கத்திலே தான் வச்சிருக்கேன். இந்த பாருங்க, தண்ணி பாட்டில் எப்பயும் பக்கத்திலேயே இருக்கும். அந்த அரை மணி நேரத்துக்கு அந்த 30 ml 40 ml குடிச்சிருவேன். காலையில இருந்து நேத்துல இருந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சது, விடாம குடிச்சுட்டே இருக்கேன். நான் எவ்வளவு நேரம் குடிச்சிட்டே இருக்கேன். அந்த இருந்ததெல்லாம் குறைஞ்சு, மண்டை வலி இதெல்லாம் குறைஞ்சு, இப்ப கொஞ்சம்
நல்லா இருக்கேன். ம் உறவு அருமை அருமை. இன்னும் லேசா இருக்கு. சாரு கேட்டேன், எத்தனை நாள் சார் போட சொன்னீங்க? 3 நாளா? 3 நாள் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறைக்கு மாற சொன்னேன், நெல்லிக்காய் சாருக்கு மாற சொல்லியிருக்கேன். அது இப்ப 3 நாளோ 4 நாளோ இப்ப தொடர்ந்து போகணும். போடுங்க போடுங்க போடு. பச்சை வாந்தி வரும், பச்சை வாந்தி மஞ்சள் வாந்தி எதுவும் வரும், பெருசாலாம் ஒண்ணு வராது. பெருசாலாம் ஒண்ணு வராது, ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டீங்கல்ல, அதனால பெருசாலாம் வர்றது, லேசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா பண்ணுங்க. நானு இந்த விஷம சாந்தி வரும். இந்த விஷமசம் நீங்க பழையபடி நீர் பயிற்சி பண்ணி 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 நெல்லிக்காய் தண்ணிலே போடலாம். நெல்லிக்காய் தண்ணி, மாங்காய் தண்ணி, எலுமிச்சங்காய் தண்ணி ரொம்ப அருமையா தான். நெல்லிக்காய் தண்ணி, மாங்காய் தண்ணி நெல்லிக்காய் தண்ணி ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். இப்ப மாங்காய் சீசன், அது கூட நீங்க போடலாம். மாங்காய் பருவம் வந்து மலிவா இருக்கு. உங்க ஊரு எக்கச்சக்கமான மாங்காய் சும்மா கிடக்குது. நெல்லிக்காயில மாங்காய் தண்ணி என்ன, அது எப்படி சார்? அது ஒரு மாங்காய் எடுக்க வேண்டியது, கொட்டை எடுத்துட்டு நெகு நெகுன்னு அரைக்க வேண்டிய ஒரு 1/2 கிலோ மாங்காய் இருக்கலாம். அது எடுத்து கொட்டையை எடுத்துட்டு அப்படியே நெகு நெகு நெகுன்னு அரைச்சிடணும். அரைச்சிட்டு 1 லிட்டர் தண்ணியில 1.25 லிட்டர் தண்ணியில கலந்துருங்க. அரைச்சிட்டு மாவாக்கி தண்ணியில கலந்துடுறது. கலந்துட்டு அந்த 1.25 லிட்டரே வந்து 30 ml சாயங்காலம் வரைக்கும் அந்த 1.25 லிட்டர் குடிச்சிருங்க. அவ்வளவுதான். அது அப்படியே ஒண்ணுமே தேவையில்லை, வேறு எதுவுமே பண்ணாதீங்க, ஒண்ணுமே பண்ண தேவை. அதாவது ஒண்ணு எலுமிச்சம் தண்ணி, மாங்காய் தண்ணி, அப்புறம் நெல்லிக்காய் தண்ணி. ஆனா உப்பு எதுவுமே சேர்க்க கூடாது, தேவையில்லை. சுவையா, இதுவே சுவையா இருக்கும். இதுவே சுவை. நெல்லிக்காயெல்லாம் அதே இனிப்பா இருக்கும். நெல்லிக்காயெல்லாம் அது ஆமா ஆமா. இது கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஆமா, லெமன் கொஞ்சம் புளிப்பா இருக்கும், மாங்காய் கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஆனா நெல்லிக்காய் நல்லா இருக்கு, இனிப்பு சுவையோட. ஆமாமா, அது நல்ல சுவையா இருக்கும். உடனே இனிச்ச மாதிரி நல்ல உண்மையான இனிப்பு. அது வந்து தேவலோகத்து இனிப்பு. இந்த இனிப்பு வேற. இந்த லாலாகடல் இருக்கிற ஆளை கொள்ற இனிப்பு. லாலாகடல் இருக்கிறது அந்த லால், பஜன் லால், லாலாலால், இந்த லாலால ஆளை மேல வந்து தாளாட்டு பாடி மேல அனுப்பிச்சு, அந்த இனிப்பெல்லாம் டேஞ்சர் இனிப்பெல்லாம். அப்ப இந்த 3 நாள் இந்த தண்ணியில இருந்துட்டு அந்த நெல்லிக்காவுக்கு போயிடணும். சரிங்க. ஆமா, போயிருங்க. எடையும் குறையாது. சரிங்க சார். எடையெல்லாம் பெருசாலாம் குறையாது. நீங்க உங்க எடை அவ்வளவுதான், இன்னும் குறையாது. நீங்க வந்து சுத்தப்படி யோகியா மாறுறதுதான் கரெக்ட். நீ பாதியா மாறுறது புரியுது சார். அதாவது வந்து மனசு கட்டுப்பாடு இல்லாம நம்ம உணவு சாப்பிட்டோம்னா, அதாவது வந்து நம்ம சுத்தம் பண்ணது தீர, அதுவே பிசிக்கல். இப்ப புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் செய்யாது. அவன் மெல்ல கொள்ளு அவனை. புதுசா வர்றவங்களுக்கு நம்ம இந்த பச்சைவாந்தி எடுத்து இந்த மாதிரி ஆளுக்குதான் இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லைன்னு செய்யுது. அந்த புதுசா வர்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணுதுன்னா, அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது அவனுக்கு தெரியறது இல்ல. அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது தெரியாம அவன் செத்து போயிடுறான். எச்சரிக்கை கொடுக்கறது உடம்பு எச்சரிக்கை கொடுக்குது இல்லையா, அது தெரியாம இவன் போய் உடம்பு எச்சரிக்கை கொடுக்கறது தெரியாம அந்த முட்டாள்கிட்ட போயிடறான். அந்த பிரிட்டிஷ் முட்டாள்கிட்ட போயிடுறான். அந்த பிரிட்டிஷ் முட்டாள். ஆமா, மூக்குல வர்ற சளி நின்றுச்சு சார். அருமை 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 அருமை. அந்த மண்டை, அந்த சளி பிடிச்சானே நம்மளுக்கு நெத்தியில பொட்டுல இந்த சில இடத்துல அந்த வலிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் கூடுதலா இருந்துச்சு. அதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆமா, அருமை 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 அற்புதம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிங்க, சாதாரண உணவை சாப்பிடுகின்ற பொழுது என்னென்ன சித்திரை அப்படின்னா, 1 வேளை 2 வேளை சாப்பிட்றதுக்கே சித்திரவதை பண்ணுது. இது வந்து வெங்கடேசன் எழுதியிருக்காரு. வெங்கடேசன் எங்க எழுதியிருக்காரு? நான் ஏன் இதை செய்ய வேண்டும், நான் ஏன் இந்த நன்மை, நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்பது இடத்துல காலையில நம்ம படிச்சோமே இல்லையா, காலையில நம்ம படிச்சிருக்கோம். நான் இதை ஏன் தொடர்ந்து செய்ய வேண்டும், 2 காரணம் சொல்லியிருப்பாரு. ஒரு காரணம் யாரும் நினைப்பு இருக்கா? சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒரு காரணம் நினைப்பு இருக்கா? ஒரு காரணம் வந்து நம்ம யோக 7ஆம் அறிவு அடையிறதுக்கு, விண்வெளி பயணத்துக்கு. சரி, ஆமா, அதான் மெயின். யோக நிலை அடைகிறது 7ஆம் அறிவை பெற்றுடலாம். அதுதான் ஒரு நிலை. அந்த நிலைக்கு போறதா நம்ம இப்படி இருக்கோம். சரி சரி சரி, அருமை அருமை. இன்னொரு காரணம், வெங்கடேசன் வந்து கரெக்ட் தான், நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். ஆனால் வெங்கடேசன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. நான் இந்த நன்கு சுத்தமானதுக்கு பிறகு, யாராவது காலையில பேசினமே நினைப்பு இருக்கா? யாராவது காலையில யாரும் வந்தீங்க? நல்லமுத்து கூட வந்தீங்க. திருவிழாவச்சோர் வந்தாரு.
ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல, நான் நினைவூட்டுறேன் பாருங்க. நான் வந்து ஒரு பழங்களை சாப்பிட்டால், இந்த சுத்தமானதுக்கு அப்புறம் நான் பழங்களை சாப்பிட்டால் அது 2 மணி நேரத்துல வேக வைத்த வாடையோடு வெளியேறி விடுகிறது. வேக வைத்த வாழையோடு வெளியேறி விடுகிறது. அந்த அளவுக்கு குடல் சுத்தமா இருக்கிறது. தெய்வமையா கொஞ்சம் மியூட்ல போயிடுங்க. அது ஆமா, அது சொன்னாரு. ஆமா ஆமா, அப்பதான் குடல் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா, இது ஒரு காரணமாச்சா? இது ஒரு காரணம். உடல் எடையும் ஏறாது. இன்னொன்று, 2வது காரணம், சோறு சப்பாத்தியோ எதை சாப்பிட்டோம்னா உடனடியாக 4 கிலோ ஏறி விடுகிறது. உடனடியா 4 கிலோ ஏறி விடுகிறது. பிறகு நான் நீர் பயிற்சி செய்து 3 நாள் நீர் பயிற்சி செய்யறேன். அப்ப வந்து அந்த சடி வந்து இறப்பில வந்து படிஞ்சிரும். இறப்பில் வந்து படிஞ்சிரும். இறப்பில நம்பிரும். குழந்தைகளுக்கு எப்படி தொண்டை வரைக்கும் சளி இருக்கு இல்லையா, அதே மாதிரி நமக்கும் அந்த சளி வந்துடும். தொண்டை வரைக்கும் சளி வந்துடும். இறப்பில வந்து அப்படியே வழிஞ்சு ஒரு கொல 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 கொலன்னு அப்படியே வந்து நிற்கும். அப்புறம் அப்படியே இறப்பில நம்பி அப்படியே நேர தொண்டைக்கு வந்துடும். தண்ணி குடிச்சா வாந்தி எடுக்க வச்சிடும். ஏன்னா அங்க இடமே இல்லை. என்ன இடமே இல்லை? இறப்பில இடமே கிடையாது. இறப்பில என்ன இல்லை? இடம் இல்லாததுனால போடுற தண்ணி அப்படியே வெளியே வந்துடும். அப்ப என்ன பண்ண புத்திசாலித்தனம் என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி 1/2 கிலோ மாங்காய் வாங்கி வேக வச்சு அதை சாப்பிட்டு அது வெளிக்கல சிறுகுடல் மலைக்குடல் விலைக்கு தள்ளி விட்டுற வேண்டும் அப்படின்னு வெங்கடேசன் சொல்றாரு. இதுதான் வந்து பரிபூரண யோக நிலை. அப்பா உங்களுக்கு வந்து உணவை அனுபவிச்சுட்டீங்க. அதே நேரத்தில் உடம்பு எச்சரிக்கின்ற பொழுது இந்த சளி வந்து படிது. ஒரு வேளை 2 வேளை உணவு சாப்பிட்றதுக்கு இவ்வளவு சளினா 24 மணி நேரம் இந்த சளிவே திங்குறானே, அவன் எப்படி அவன் மரணத்துக்கு, அது செயற்கையான மரணத்துக்கு போயிடுறான். இந்த மரணத்துக்கு போயிடுறான் இயற்கையான மரணம். அதாவது மரணம் என்பது செயற்கைன்னு புரிஞ்சுக்கிறான். மரணம் என்பது செயற்கைன்னு உணராமலேயே மரணம் இயற்கையானதுங்கிற கிடையவே கிடையாது. மரணம் என்பது செயற்கையானது என்று புரிந்து கொள்ள வேண்டும். செயற்கை. நீ செயற்கையே தின்னுட்டு இருக்க, செயற்கை தானே வரும். அப்ப மரணம் என்பது இயற்கையானதல்ல, அது செயற்கை. அந்த இயற்கை என்பது நான் சமாதி நிலையில் நீங்கள் விரும்புகின்ற பொழுது தானாகவே அது உச்சியின்படியாக அந்த உயிர் வெளியே போனால் அதுதான் சமாதி நிலைன்னு பேர். அதனாலதான் வந்து யோக மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா இயமம், நியமம், ஆதனம், பிரணயமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த இடத்துல சாப பத்தி எங்கேயுமே வரல. என்னது சாப பத்தி சொல்லவே இல்லைங்க. சாப பத்தி சொல்லாத இந்த பிரிட்டிஷ் முண்டங்கள் நம்மளுக்கு எடுத்தது. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எந்த வெள்ளக்காரன் இங்கிலீஷ் எடுத்துட்டு போனான். வெள்ளக்காரனோட மொழி அந்த காட்டுமிராண்ட மொழி. இங்கிலீஷ் வந்து ஒரு காட்டுமிராண்ட மொழி, அது ஒரு விபச்சார மொழி. அதுக்கு ஒழுக்கம் பண்பு. நான் இங்கிலீஷ் படிக்கிறவன் முட்டாளாயிருவான். அதனால தெரிஞ்சு போச்சு. அவன் நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்கான். நம்மள முட்டாளாக்கி விட்டான்ல. இப்ப உணவு சாப்பிட்டதுனால ஏதோ நமக்கு உடம்புல கழிவு இருக்கலாம். இப்ப வந்து நான் 2 நாள் இப்ப தண்ணியில இருக்கேன். இன்னும் எத்தனை நாள் இருந்துட்டு நான் மாங்காய் சாப்பிட? 3 நாள் போட்டு பாருங்க. 72 மணி நேரம் போட்டு பாருங்க. அதுல எந்த சளி வருதான்னு பாருங்க, வாயில வாந்தி வருதான்னு பாருங்க. சரி. எடையும் பாருங்க, எடை குறையுதான்னு பாருங்க. எடை குறையாதுன்னு நினைக்கிறேன். எடை வருது. எதுவும் வரலைன்னாலும் அந்த மாங்காய் சாப்பிடலாமா? ஆமா, நீங்க வரலைன்னா தண்ணியில முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில போட்டு பாருங்க. அது எனக்கு என்ன, நீங்க தகவலே கொடுக்கறது இல்லை. நீங்க 10 நாளைக்கு ஒருக்க வர்றீங்க, கூப்பிட்டு பேச வேண்டியது. நீங்களே வந்து பேசி வந்தாதான் ஆகும். எல்லாரும் கூப்பிடாம வந்துடுறாங்கல்ல. ஆனா வந்து அந்த பழைய மாதிரி நாக்கு கசப்பெல்லாம் இல்ல சார். அப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நாக்கு கசப்பெல்லாம் இல்ல. அப்ப தப்பிச்சிட்டீங்க. 6 லட்சம் ரூபாய் 50,000 நன்கொடை கொடுத்துருக்கீங்க. பண்ண காப்பாத்தணும் இல்ல. 6 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கீங்க இல்ல. நாக்கு கசப்பு இதெல்லாம் வரல. எப்படி வருங்க? எப்படி அதை விட்டா உணவு சாப்பிட்டாலும் நாக்கு கசப்புல வர்றது ஆரம்பத்துல புடிச்சிட்டோம்ல உங்களை. ஆமா, விரட்டி சுருக்கி 21 கிலோ கரைச்சி எடுத்தோம்ல. விளையாட்டான்னு கேக்குறேன். 21 23 கிலோ கரைச்சிருக்கோம். ஆமா, கரைச்சி எடுத்து நட்டுங்க ஆளே அடையாளம் தெரியும் பண்ணிட்டுமே இல்லையா? நடக்கவே முடியல. ஆமா. அது அப்பல கடுமையான ஓய்வில் இருந்திருக்காங்க. இருந்தாலும் திண்டுக்கல் வந்தீங்களா, கார் எடுத்துட்டு ஜொயின்னு வந்து அங்க பெரிய நன்கொடை எல்லாம் கொடுத்து பெரிய அங்க நீங்க தான் இங்க கதாநாயகர். அந்த இடத்துல திண்டுக்கல்ல நீங்க தான் கதாநாயகர்கள் இல்லையா? உங்களை சுத்தி எத்தனை பேர் வேடிக்கை பார்த்தா என்ன சமாச்சாரம்? சரி, அது அப்ப உங்களுக்கு சீடன்ன்றது அந்த இடத்துல நிரூபிச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். அதுதான். ஆமா. நீங்க சொன்னபடி எல்லாமே செஞ்சு
கரெக்ட் ஆகி எனக்கு ஒன்றும் ஆகல, நான் இத்தனை நாள் வெறும் நீர்ல இருந்து கூட எனக்கு ஒன்றும் ஆகல, இன்னும் நல்லாதே இருக்கே அப்படின்றத உங்க மூலமா அந்த இடத்துல நிரூபணம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஐயா உங்களுக்கு என்ன வயசுங்க இப்போ? என்ன வயசு இப்போ? வயசு நம்மளுக்கு 65 66 ஆகும். இப்ப சாருக்கு நம்மளுக்கு ஒரே வயசுதான். ஆமா 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 2 பேரும் ஒரே வயசுதான். அவருக்கு 66, அவரு 76 77 பிஇசி நம்ம சொன்னாரு, அதே மாதிரிதான் நம்மளும். ஆமா 2 பேரும் ஒரே செட்டு தான். 59 சார் 58? நான் பிறந்தது வந்து 1961ங்கய்யா. 61. நம்ம வந்து கொஞ்சம் 60 வச்சுக்கோங்க. ஒரு வயசு 2 பேருக்கு அவ்வளவுதான். 2 பேரும் ஒரே செட்டு தான். நான் 78 79 79ல 78 79 பியூசி. ஆமா 78 79 பியூசி முடிஞ்சு, பியூசி மார்ச்சோட முடிஞ்சு, 79 மார்ச்சோட முடிஞ்சது. மார்ச் நம்ம 76 78 77 78 இருக்கும் நம்மது. ஆமா நான் 79 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராணுவத்துக்கு போனேன். இதெல்லாம் இருக்கட்டும், சரி ரைட், ரொம்ப நல்லது. இப்ப நான் அடுத்த செய்திக்கு வர்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இதற்கு இந்த 66ஆம் பக்கம் எடுங்க, ஒரு முக்கியமான செய்தி. 66 50 இல்ல என்ன 56ல 59 58 59 இந்த ரத்த மண்டலம் பாருங்க. ரத்த மண்டலம், இந்த ரத்த மண்டலம் 56 57ல எப்படி ஆயினும் இந்த பக்கத்துல 56 58 விஷயத்தை பார்த்துட்டு உங்கள் கண்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. உங்களை கண்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதுதான் விஷயமே. இந்த ரத்த மண்டலம் பாருங்க, ஏற்கனவே நம்ம இது முதல்ல வந்து இந்த 3 நாள்ல சக்கரை நோய் குணமாக்குறது இதுதான் காரணமே. பாருங்க இந்த இடத்துல நமது ரத்த மண்டலம் பிளட் ஸ்ட்ரீம் என்பது நமக்கு ஒரு சிறிய, நீங்க இந்த இடத்துல ஐயா 57ங்கய்யா. 57 57 பக்கம் இல்லையா? 3வது பத்தி 3வது கண் பார்வை 58 வருதா? கண் பார்வை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, இன்னொரு விஷயம் 58 எடுத்துக்கங்க. அந்த முக்கியமானது 58ல எழுதி வச்சிருக்கேன். 56 57 53மே போட்டிருக்கிறேன். இந்த 58ல பாருங்க, இந்த ஏன் சக்கரை நோய் வேகமா குணமாகுது, இதுதான் காரணமே. 3வது நாள்ல சக்கரை நோய் இருக்காது. அது காரணம் பாருங்க, ரத்தம் தன்னுடைய மிக அதிகமான அடர்த்தியை பெற்று விடுவதால் எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று விடுகிறது. இதுதான் மிகப்பெரிய வேகமா குணமாகிறது. 3 நாள் நீங்க நீர்பயிற்சி பண்ணிட்டு ஒரு தடவை நீங்க பீட்ரூட் நிறைய வணக்கிட்டு கொஞ்சம் அரிசி சோறு போட்டு வணக்கி சாப்பிட்டீங்கன்னா சக்கரை நோய் ஓடியே போயிடும். நல்லா ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சோறு, பீட்ரூட் சோறு, என்ன சோறு, பீட்ரூட் சோறு 3 நாள் நீர்பயிற்சி பண்ணணும். 3 நாள் நீர்பயிற்சி பண்ணிட்டு ஒரு தடவை பீட்ரூட் சோறு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டு, தக்காளி கிக்காளி போட்டு வணக்கி விட்டு, அப்புறம் சோறு அதே அளவுக்கு சோறை போட்டு டபுளாக போட்டு கலந்து அடித்து பிசைஞ்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. வெடிக்கு பச்சை அப்படியே கருன்னு நாற்றத்தோட வெளியே போயிடும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் 3 நாள் நீர்பயிற்சி பண்ணி மறுபடியும் பீட்ரூட் சோறு ஒரு பிரச்சனையே அல்ல. பீட்ரூட்டோட சோறு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா வலுவல் வெளிக்கு வந்துடும். இப்படி பண்ணி பார்த்தா ஏன் கேட்ட ரத்தம் சுயன்னு சுத்தமாயிரும். அதான் பாருங்க, கண்ணார பாத்துருங்க. சோறு இல்லாம வெறும் பீட்ரூட்டே வந்து நல்லா வேக வச்சுட்டு உப்பு போடாம 1/4 கிலோ 1/2 கிலோ சாப்பிட்டாலே போதுமா? வெறும் சோறு எதுவும் போடாம. அது ஆரம்பத்துல சோறு போட சொல்லுங்க, அப்புறம் அந்த சோத்தை எடுத்துட வேண்டியதுதான். எல்லாரும் சோத்தை எடுத்துட்டு அப்படி மேல எடுத்துட வேண்டியதானே. சோறு தேவையில்லை. முதல்ல ஆரம்பத்துல சோறு ருசி கொடுத்து கொஞ்சம் ஏமாத்துறதுதான். ஆமா, இப்ப நம்ம மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் அது கூட இது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாமா கொஞ்சம்? விளக்கெண்ணெய் சேர்த்து ரொம்ப அருமை. விளக்கெண்ணெய் போட்டு தாளிச்சிட்டீங்க, நல்லா வேலை செய்யும். விளக்கெண்ணெய் ரொம்ப அற்புதமான விளக்கெண்ணெய். உலகத்திலே தலை சிறந்தது விளக்கெண்ணெய் தான். ஆமா, அது பீட்ரூட்டும் விளக்கெண்ணெய் சேர்ந்துன்னு வச்சுக்கேன். காந்தலாக்ஸ் பர்கோலாக்ஸ், இந்த காந்தலாக்ஸ் பர்கோலாக்ஸ் லக்ஸாவிட்டி பயங்கரமா வேலை செய்யணும். அடிச்சு நொறுக்கிட்டு வரும் வெளியே, பூரா வயிறு பூரா கிளீன் ஆயிரும். ஆமா, அந்த நாத்தமே அந்த குசுவே வராது.
அந்த அளவு குசு நாத்தங்கிட்ட எல்லாம் அடிச்சு நெருக்கிட்டு பட்டாரம் அடிச்சுட்டு வந்துடும். இவன் குசு விட்டுட்டே இருக்கிறதா இவன் வேலை. எவன் குசு விடுறான்னு அவன் சீக்கிரம் போயிடுவான்னு அர்த்தம். அபான வாயின் பிரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அவன் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான்னு அர்த்தம். இந்த சாமியார் கோயில் பூரா குசு விட்டுட்டே இருப்பானுங்க. இந்த சாமியாருக்கு நல்லா வயிற்று தொன்னையா அவன் பூரா குசு விட்டுட்டே இருப்பான். டர்னு விட்டுட்டே இருப்பான். கிட்டே போகக்கூடாது. புரியுதுங்களா? எவன்கிட்ட போனா இந்த சாமியார்ட்ட பயிர் மட்டும் போகக்கூடாது. எவன்கிட்ட போனாலும் வயிறு வண்ணாந்தாலி மாதிரி எவன் வச்சிருக்கானோ அவங்ககிட்ட போகக்கூடாது. யார்கிட்ட போகக்கூடாது? யார்கிட்ட போகக்கூடாதுங்க? சாமியாரு சாமியார் போற ஆமா சாமியார் போற வயிறு வண்ணாந்தாலி மாதிரி வச்சிருக்கான். வண்ணாந்தாலி மாதிரி வச்சிருக்கவங்க எப்படி அறிவாளியா இருக்க முடியும்? வண்ணாந்தாலி. ஆமா. ஏன்னா தினம் சாமியை பாக்குறான். செப்புச்சொலியை பாக்குறான். செப்புச்சொலி பார்த்தா அப்படியே பில்லு மாதிரி இருக்கும். இடுப்பு பார்த்தா பில்லு உடுக்கை இடை மாதிரி இருக்கும். ஏன்டா அறிவு கட்ட முட்டமே அந்த செம்பு சிலையை பார்த்து உனக்கு அறிவு வேலை செய்யாதான்னு கேட்கறேன். அது இழைச்சிருக்க மாதிரி நீ இழைச்சிருக்க வேண்டாம். இதுக்கு மணிவாசகர் சொல்றாரு, உண்டி சுருங்கின் உபாயம் பால இந்த ஊனை சுருக்கி உடலுக்கான்னு மணிவாசகர் அழகா சொல்றாரு. அதை பார்த்து அறிவு வர வேண்டாம் உங்களுக்கு எல்லாம். அது மட்டும் சொல்றாரு. ஊனை சுருக்கி என்ன சொல்றாரு, எங்க அம்மா வந்து நல்லா பால் ஊட்டு வளர்த்தி விட்டா, எங்க அம்மா வந்து எனக்கு சோத்து பிண்டமா வளர்த்து விட்டா, எனக்கு வந்து உடம்பு கெட்டு போச்சு, கொஞ்சம் அருள் செஞ்சு என்னுடைய பாவியனுடைய இந்த ஊனினை சுருக்குங்கிறாரு. என்னுடைய பாவம் செஞ்சுட்டேன் நானு என்ற எப்படியாவது சிவனே நம்ம கொஞ்சம் காப்பாத்தி என் உடம்ப கொஞ்சம் சுருக்கப்பான்னு கெஞ்சுறாரு. யார்கிட்ட கெஞ்சுறாரு? இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன சார்? உலகத்துல இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் 100க்கு 100 பிழைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா. இந்த உலகத்துல மனுஷன் இருக்க முடியுமா? கரெக்டா வர்றீங்க. இந்த பரிணாம அறிவியலுக்கு போறீங்க. சார்லஸ் டார்வின் கொள்கை. அப்ப வந்து அவங்கள வந்து அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஓ சரி 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 சரி. ஆமா ஆமா ஆமா. சாகணுமே. இப்ப 95 செத்தாதான் 5 பிழைக்கும். எல்லாருக்கும் குரு உங்களை மாதிரி எங்களுக்கு கிடைப்பாரா? கிடைக்காதுக்கா. ரொம்ப கஷ்டம். பரிணாம வளர்ச்சியில இப்ப நம்ம மனுஷன் 6வது அறிவு இருக்க இந்த சிந்தனைக்கு போறோம். மத்த மிருகங்கள் அந்த 5 அறிவு கீழே இருக்கிறதுல என்ன சிந்தனை பண்ணும்? ஒண்ணுமே கிடையாது. அது வந்து அதோட பாப்புலேஷனை குறைக்க வேணாமா? அப்படி வர்றீங்களா? சரி சரி சரி. மொத்தத்துக்கு டோட்டல் பாப்புலேஷனை குறைக்கணும். அதுக்கு அந்த சிஸ்டம். சரி சரி. இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப ஏதாவது ஒரு அத ஆண்டவன் இறைவன் ஒரு நம்ம மனிதனா படைக்க எல்லாரால் படைக்கப்பட்டிருக்கோம். சரி. அப்போ சில வழிமுறைகள் கொடுக்குறேன். அத நம்ம நல்லா வாழ்றதுக்கு வழிமுறைகளை கொடுக்குறேன். எல்லாம் நல்ல முறையில உங்களை மாதிரி ஆளை வச்சு அப்படியே வளர்ந்து வந்தோம்னா உலகம் பூரா 100க்கு 100 பிழைச்சிடும். அந்த முயற்சி தானே பண்றோம். அந்த முயற்சிக்கு கல்வி தடையா இருக்கு. அது வந்து இப்ப நாங்க ஒரு 10 பேர் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு 100 பேர் வந்திருக்கோம். சரி. மீதி இன்னைக்கு 160 கோடி ஆளு 160 7,000 கோடி 700 கோடி உலகத்துல இருக்காங்க. அவங்களே என்ன செய்யறது? 800 கோடி ஜனங்கள் இன்னும் உலகத்துல இருக்காங்களே, அவங்கள என்ன செய்ய முடியும்? அதுக்குதான் என்ன பண்ணணும், உலக அளவுல எல்லாத்தையும் இப்ப இழுத்து விடுற பாருங்க. இப்ப எல்லாரும் பாரு சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங்கு, ஜெர்மனி, அப்புறம் வந்து கனடா, அமெரிக்கால இருந்து வர்றாங்களே. இப்ப இவ்வளவு கொண்டு போகணும். என்ன இந்த முயற்சி பத்தாது. நம்ம கிட்டையும் சீனா கிட்டையும் 300 கோடி இருக்கும். ஐயோ, உலகத்துல நாம 2 பேர் தான். இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து உலகத்துல பாதி பேர் நாம தான். ஆமா, அவங்ககிட்ட நம்மளே 300 கோடி இருக்கும். ஆமா, நம்ம 150 கோடியில இப்ப 10 பேர் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆமா, இன்னும் மிச்ச ஆளு இன்னும் 100 மிச்ச ஆளு கணக்கே. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா கடல்ல பெருங்காயம் கரைச்ச மாதிரி. கடல்ல பெருங்காயம் கரைச்ச மாதிரி. இப்ப நான் வந்து நிறைய பேர் இப்ப இன்னைக்கு வந்து சார் எங்க பார்த்தாலும் சுகர் தான். எங்க பார்த்தாலும் சுகர் தான். சார் சுகரு, பிரஷர், ஆமா, கேன்சர் இந்த 3 நோய் தான் இன்னைக்கு. இந்த மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலிதான் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் ஆஸ்பத்திரிக்கு போற ஆளுங்க பூரா இதுதான். அப்புறம் இந்த அல்சர் தொந்தரவு, அல்சர் ஒண்ணு, எல்லாமே வகுர வச்சுதான் வருது பூராமே.
சரி சரி, இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த உணவனுடைய தன்மை, அதாவது யாருமே இந்த விளக்கம் சொல்றது இல்ல. உணவு என்பது அமிலமாக மாறுகிறது அப்படின்னு. அதாவது நம்ம சாப்பிடுற உணவே அமிலம்னு சொல்றது இல்ல, அத சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு இந்த அறிவே இல்லை. யாரு இந்த முண்டங்களுக்கு? இந்த சோத்து முண்டங்கள், அப்புறம் இந்த மருத்துவ முண்டங்கள் வந்து உணவுன்னா அது அமிலத்தன்மை உடையது. ரெண்டு தன்மை இந்த உடம்புல பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே நம்ம உடம்புல ரெண்டு தன்மை இருக்குதுங்க ஐயா. இயற்கையாகவே பூமியில ரெண்டு தன்மை இருக்கு, உடம்புலயும் நமக்கு ரெண்டு தன்மை இருக்கு. ஒண்ணு அமிலத்தன்மை, ஒண்ணு காரத்தன்மை. காரத்தன்மைங்கிறது உப்பு மாதிரி இருக்கும், காரத்தன்மை. அப்ப குளோரைடு, சோடியம் குளோரைடு மாதிரி அது காரத்தன்மைம்பாங்க. அது அதிகமாச்சாலும் ஆளை கொண்டு போடும். அமிலத்தன்மை, புளிப்பு, அசிடிட்டி, இது அதிகமாச்சாலும் கொண்டு போடும். அது குறைஞ்சாலும் கொண்டு போடும், அதிகமாகவும் கொண்டு போடும். இந்த முண்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சோத்த தின்றா. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பிபி. இன்னைக்கு என்ன தெரியும்? உலகத்தினுடைய இன்று உலகத்தினுடைய கல்லீரல் தினம்னு பேரு. என்ன தினம்? இந்த வேர்ல்டு லிவர் டே. இன்னைக்கு கல்லீரல் டே. கல்லீரல் வேர்ல்டு லிவர் டே இன்னைக்கு. உலகத்தினுடைய கல்லீரல் தினம்னு பேரு. அந்த ஒரு டாக்டர் உளறிட்டு இருக்க நான் பார்த்தேன், பிபிசியில கூட இன்னைக்கு தான் பார்த்தேன். நீங்க வேணும் போட்டு பாருங்க, என்ன உளறான் பாருங்க. இவன் தான் உலகத்தை காப்பாத்துற மாதிரி. அவன் சொல்றது எந்த அளவும் புரிய மாட்டேங்குது. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க திங்கிற உணவை தாண்டா கல்லீரல் கெட்டு போகுதுங்கிறான். அப்புறம் தெளிவா சொல்ல வேண்டியது தானே, திங்கிற உணவு தான் கல்லீரல் கெடுக்குதுங்கிற. அப்ப என்ன ஆகுது? நீ சாப்பிடுற உணவுல அமிலமா மாறுது. ரெண்டாவது நொறுங்க திங்கிறேன்னு சொல்லணும். அவன் உணவை வந்து விட்டுரு அல்லது வந்து உணவு பழக்கத்தை குறைச்சிக்கோன்னு சொல்லணும். இந்த சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால இந்த வெள்ளைக்காரன் சொல்றது பூரா அறகுறை மெண்டல். இருக்கிற ஆரே பைத்தியம் மேல் கிளப்பிட்டுவானு. அதனால இந்த வெள்ளைக்காரன் சொல்றதையும், இந்த பிரிட்டிஷ் முண்டத்தை படிச்சுட்டு வர டாக்டர் சொல்றதுல கேட்டீங்கன்னு வச்சுங்க, பைத்தியம் தான் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? நமக்கு தேவை இவெல்லாம் மருந்து கொடுக்குறவன் யாருங்க? இந்த பிரிட்டிஷ்காரனுடைய பாடத்திட்டத்தை படிச்சுட்டு வர்றான் பாருங்க, அவனால மருந்து கொடுக்குறவன் தவிர ஆராய்ச்சியாளர் கிடையாது. என்னது ஆராய்ச்சி இல்ல, அதுதான் அவனே ஒத்துக்கிறான். மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அதைத்தாங்க சொல்றேன். அதைத்தான் அவன் ஆகாரத்தை பத்தி தெரியாதவன் தாங்க. அவனோட அதான் ஊதாரி கிட்ட போய் நீங்க கேட்ட எப்படி இருக்கும்? ஊதாரி தின்னு கேட்டவன் அவன்கிட்ட போய் நீங்க சாப்பிடலாமா? அவனுடைய ஃபுட் அவனே ஜங்க் ஃபுட்னு ஒத்துக்கிறான். அவனோட மருந்து அவனே ட்ரக்னு ஒத்துக்கிறான். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? கரெக்டா பாரு. திருவிழா இதே பிரச்சனை தீர்வு சொல்றான். இப்படித்தான் பேசணும். அவனே ஜங்க் ஃபுட்ங்கிறான், அவனே மருந்து வந்து இப்படி நோயை உண்டாக்குங்கிறான். எல்லாமே தெளிவா சொல்றான். அது மட்டும் இல்ல, உலகத்துல டாப் 10 டெட்லிஸ்ட் நோய்க்கும் கிடையாது, 51 வகை முதன்மையான நோய்கள் மருந்தே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அது ஏன் நீங்க அதை போய் பேசிட்டு இருக்கிற? அதுக்கு இது டாக்டரே தேவையில்லையே. ஒண்ணு டாக்டர். அதாவது வந்து சார், நான் வந்து இந்த சைனஸ் இந்த ப்ராப்ளமுக்கு மூக்கு தொண்டை காது அலோபதி, அவர் வந்து நம்ம சொந்தக்கார அண்ணாச்சிதே வேணும். சரி, அவர்கிட்டயே ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு சரியாகல. சரி, அவர் இந்த பஞ்சர் பண்ணி உள்ள சளி எடுப்பாரு, எல்லாம் பண்ணி சரியாகல. இப்படி இத்தனைக்கு சொந்தக்காரர். கடைசியில வந்து அவருக்கே சைனஸ் ப்ராப்ளம் போச்சு, மாட்டிச்சு. அவருக்கே மாட்டிடு. டாக்டருக்கே சைனஸ். அவர் போய் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் இன்னொரு இஎன்டியை போய் அந்த சைனஸில் எடுத்துட்டு வராரு. என்ன செய்வீங்க? அப்புறம் அந்த டாக்டர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு நம்ம சொந்தக்காரர். அது உடம்புல போய் என்ன செய்வீங்க? இவர்கிட்ட போய் நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன். கொஞ்ச நாள் சாப்பிட்டேன். ஆமா, அப்படியே சாப்பிட்டு ஒன்னும் சரியாகலையே. அப்புறம் தான் இன்னொருத்தர் சொன்னாரு, இந்த ஹோமியோபதி போனா சரியாயிரும்னு சொல்லி. சரி, அதுக்கு போய் 25 வருஷமா சாப்பிட்டேன். இந்த மண்டை அழுத்தத்துக்கெல்லாம் மண்டை அழுத்தம் அதுவும் நிக்கவே இல்லை. சரி, எல்லாமே நிக்க. நம்ம தான் மருந்து சாப்பிடுறோம், தீய பழக்கங்கள் வேற இருந்துச்சு. அதையும் இந்த சிகரெட் குடிக்கிறது இந்த மாதிரி அதையும் பண்ணிக்கிறோம். மருந்தும் சாப்பிடுறோம், சோறும் திணிக்கிறோம், கறியும் திணிக்கிறோம். எதுவுமே சரியாகும். கடைசியில் நீங்க உங்ககிட்ட வரும்போது 3 வாரத்துக்கு ஹோமியோபதி மருந்து கையில வச்சிருந்தேன். ஆமா ஆமா ஆமா, நீங்க அதை தூக்கி குப்பையில போட சொன்னீங்க. குப்பை மாத்து அந்த 3 வாரம் மருந்த குப்பையில போட சொன்னீங்க. உங்களை நம்பி எங்க வீட்டுக்காரமே எல்லாரும் சொல்றேன், என்னங்க டாக்டர் கொடுத்த மருந்து தூக்கி குப்பையில போடுறீங்க, அவர் போட சொல்லிட்டாருன்னு அவர் பாடு
ஆண்டவன் விட்ட வழின்னு சொல்லி அவர் என்ன அவர் சொல்றார கேட்போம்னு சொல்லி வந்த பிறகுதான் ஒண்ணு அந்த ஃபுல்லாமே தைரியமாகி எல்லாருமே இந்த டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நில்லுன்னு பார்த்த பிறகுதான் வீட்டுல குடும்பத்துல பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். அருமை அருமை அருமை. அப்ப நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க, ஒரு கதாநாயகனா மாறி காமிச்சிட்டீங்க. அதான் பெரிய, அதாவது உங்ககிட்ட அந்த இவ்வளவு பூரா வேஸ்ட். எப்படி தெரிஞ்சது ஐயாவை பத்தியும் நீர் மருத்துவத்தை பத்தியும் எப்படி யார் சொல்லி? அது யூடியூப்லதான் பார்த்தேன். அதான் நம்மளுக்கு நல்ல நேரம் இருக்கணுங்க. நம்மளுக்கு இவருக்கு சீடர் ஆகணும்னு நம்மளுக்கு நேரம் இருந்தாதே இவர்கிட்ட சீடர் ஆகும். இல்ல யாருக்கு இப்ப நான் இருந்து எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன், வீட்டுலயே பையங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு எதுவும் வரமாட்டேன். உங்களுக்கு பூரா மயக்கம், இந்த சாப்பாடுன்ற மயக்கத்துல பூரா. கூட வேலை செய்யறவங்க ரொம்ப நல்ல க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கூட அட்லீஸ்ட் நம்ம இது மாதிரி ஒண்ணு பண்றோம்னு சொன்னா கூட நம்மளுக்கு கிண்டல் பண்றாங்க. அது ரீச் ஆகும், நம்ம கிண்டல் பண்றாங்க. என்னப்பா ஒரு ஆளு சொன்னாரு, இது சித்தர் முறை அப்படின்னாரு. ஒரு ஆள் மட்டும் சித்தர் முறைன்னு ஒரு ஆள் மட்டும் சொன்னாரு, இது சித்தர் முறை, இந்த நீர் இல்லாம உணவு இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அதான் அந்த சித்தர் முறைன்னு தெரியுது, ஒன்னாகாதுன்னு தெரியுது, நல்ல வழின்னு தெரியுது. அதே ஆளு உள்ள போய் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு, போய் சாப்பிட்டுட்டே வர்றாரு. நானும் வெளியே சாப்பிடாம இருக்கேன், அதே விருந்து நடந்துகிட்டு இருக்கு, அவர் போய் சாப்பிட்டுட்டே வர்றாரு. இதுக்கு நம்மளுக்கு லாய்க்கு இல்லப்பான்றார் அவர். சித்தர்களுக்குதான் லாய்க்கு, சாதா மனிதனுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்றாரு. இதையா எல்லா சாதா மனிதனுக்கு இதையா இன்னைக்கு தேவையா இருக்கு, சித்தர்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆமா, இல்ல அது ஏன் தெரிஞ்சு வச்சிருக்க, பாராட்டணும். இப்படி ஒரு முறை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். சரியா, இது இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன் பாருங்க. 66ஆம் பக்கம் எடுங்க. 66 அதை நினைச்சுக்கிட்டேன், மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம தான் சித்தர் முறைக்கு தான் போயிட்டு இருக்கு, தெரியுமே, நம்மளுக்கு தான் தெரியுமே. 66 படிங்க ரஜினி, அந்த 66ஆம் பக்கம் படிங்க. 66ஆம் பக்கம் இந்த மொழிபெயர்ப்பு முழுமையான யோக புத்தகம், அதை படிங்க. இந்தியாவின் தியானம் செய்யும் திருவள்ளுவரின் திருமூலம். மன்னிக்க 56 அதுதான் அந்த நீங்க சித்தர் முறை. அதுதான் நீங்க பாருங்க, அந்த உடம்பு எங்க இருந்து எனர்ஜி, அந்த சித்தர் முறைனா என்ன அர்த்தம்? உடம்பு சக்தியா மாத்தினதுக்கு அப்புறம் தான் சித்தர் முறை ஆக முடியும். அந்த உடம்புக்கு சக்தி உள்ள கொண்டு வந்துடணும். அது கடவுள் உள்ள தங்குவார், கடவுள் உள்ள தங்குவார்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த சக்தி உள்ள நிக்கிறது, அல்லது சக்தியை தங்க வைக்கிறது, அந்த சக்தியை வெளியே போகாம பாத்துக்கிறது. எல்லாமே ஒரே நிலைதான். அது சித்தர் எப்படி ஆவான்னா, ஆகாரத்தை விட்டு அன்னப்பாதை அந்த நியம ஒடுக்கம்னு ஒன்றாமலே, நியம ஒடுக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரும் பச்சளை சாப்பிட்டு குடலை கழுவி விட்டுருவான். கழுவிட்டு அந்த வஸ்தின்னு ஒண்ணு செய்வான். வஸ்தி அணுபஸ்தின்னு நிறைய இருக்கு, நிறைய இந்த குடலை சுத்தம் பண்றது நவுடி எல்லாம் பண்ணுவான். பண்ணதுக்கு அப்புறம் பசித்தாக்கு கண்ட்ரோல், வாதபித்தம் கபம் கட்டுப்பாடுனதுக்கு அப்புறம் தான் அவன் சித்தரா மாறுறான். அதைத்தான் நான் சித்தரா மாத்திரதான் உங்களுக்கு இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்குதான் இந்த 56ஆம் பக்கத்துல எடுத்து படிங்க. அந்த வடமொழியில பாருங்க, 56ஆம் பக்கம் மொழிபெயர்ப்பு 56 தானே, 55 56. அதாவது விண்வெளியை நோக்கி அந்த டாபிக் தானுங்கய்யா. ஆமா, முழுமையான யோக புத்தகம் அதேதான். விண்வெளியை நோக்கியா? விண்வெளியை நோக்கி மனிதன் இந்த பூவில் மட்டும் வாழவில்லை என்பது இல்ல முழுமையா, அது ரைட்டு தான். இந்த பக்கம் பகவத்கீதை பாருங்க, எங்க போறீங்க நீங்க? 56 ஐயா, பேஜ் நம்பர் 54 ஐயா, நீங்க சொல்றது 54 பகவத்கீதையின் ஸ்லோகங்கள் 2:59. உணவில்லாத மனிதனுக்கு நிராகரஸ்ய ஆசையை தவிர விஷயங்கள் ஒழிகின்றன, பரம்பொருளை கண்ட பின்பு இவனுடைய ஆசையும் ஒழிகின்றன. 6:16. அர்ஜுனா, அதிகமாய் உண்பவனுக்கும் சிறிதும் உண்ணாதவனுக்கும் அதிகமாய் தூங்குபவனுக்கும் தன்மையனுக்கும் விழிப்பவனுக்கும்
யோகம் கூடுவதில்லை. அருமை அருமை. என்னுடைய குறிப்பு மேலே ம் கூறியவற்றில் இரண்டாவது ம் ஸ்லோகத்திலிருந்து படிப்படியாக முதல் ஸ்லோக அளவிற்கு மனிதன் முன்னேற வேண்டும் என்பது என் எண்ணம். கரெக்ட். இதோட நிறுத்தலாம். இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு, அதாவது அதிகமா திங்கிறவன் அவனும் வேலைக்கு ஆக மாட்டான், திங்காம இருக்கிறவனும் வேலைக்கு ஆக மாட்டான். இது ஒரு நடுநிலையா சொல்றான். அதிகமா தின்னாலும் கோயிந்தாங்கிறான், திங்காமட்டாலும் கோயிந்தாங்கிறான். நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது. அப்ப மொத்தத்துல அதிகமா திங்கிறதா குறைவா திங்கிறதா, இங்க ஒரு பெரிய குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. என்னடா திங்காமட்டாலும் செத்து போயிடுவாங்கிற, அதிகமா தானே செத்து போயிரு, என்ன முடிவு எடுப்பீங்க நீங்க? இங்கதான் மாட்டிக்கிட்டீங்க எல்லாருமே. பாடிய நியூட்ரல வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க இத வந்து இத அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாரு பாருங்க. இந்த கீதையில நிறைய பொடி வச்சிருக்கான். கீதையை வந்து உடனே புரிஞ்சு கொள்ள முடியாது. கீதையை வந்து அந்த வெங்கடேசன் தான் இந்த கீதையை முழுமையை ஆராய்ச்சி பண்ணிட்டு கரெக்டா எடுத்து போடுறாரு பாருங்க. அது ரொம்ப அற்புதமான செய்தி. அது இல்லைன்னா எவனுக்குமே புரியும். அதனாலதான் காலையில கூட இந்த என்னது காலையில இஸ்கான் ஒரு அமைப்பு இருக்கு. கிருஷ்ணனுடைய கோயில் வந்து இஸ்கான் சொல்லுவாங்க. உலக புகழ்பெற்ற இஸ்கான் டெம்பிள். அதனுடைய தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னமோ பேர். அவர் பாத்தீங்கன்னா உடம்பெங்கும் நோய். அவர் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவருக்கு என்னது பிரபுபாத் அந்த இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிரு வந்தாலும் அவன் வந்து கிருஷ்ணனையே வணங்குறவரு. கடைசியில அவர் நேர கிருஷ்ணன் கிட்ட போயிட போறாரு. அவருக்கு இந்த விஷயங்களே தெரியணும். அவர் இப்ப வீல் சேர்ல நடந்துட்டு இருக்காரு. கோவிந்தா தான் இன்னைக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல கோவிந்தா ஆயிடுவார். ஏன்னா உடம்புக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயினாவே எப்படி இருந்தாலும் மரணம் தான். சீக்கிரம் போய் சேர்ந்துருவார். இஸ்கான் டெம்பிள் குருவா இருந்தாலும் அவர் 3 நேரம் சாப்பிட்டுட்டு தானே இருப்பாரு. ஆமா, அது மட்டும் நெய் திங்கிறவன் தானே. நெய் திங்கிறவன் தப்பிக்கவே முடியாது. நெய் திங்கிறவன் அங்க நானும் இந்த பெங்களூர்ல நம்ம பையன் எல்லாரும் அந்த கோயிலுக்கு போனோம். பிரசாதம் வரும்போது கப்புல வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. பூரா வர்றவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு அப்ப நம்மளுக்கே எப்படி அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க பாருங்க. அப்ப பயங்கர நெய் தாங்க. ஏன் நெய் தான் திம்பானுங்க. நெய்யே தான் பூரா பொங்கல் அது இது எல்லாமே சக்கரை பொங்கல் நெய் பொங்கல். ஆமா பயங்கரமா இருக்கும். காலையில தான் பேசினேன். சரி இப்ப விஷயத்துக்கு வாங்க. இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் எடுத்து படிச்சு பாருங்க. அதை பாருங்க. முழுமையான யோக முறைன்னு இருக்கு பாருங்க. 55ஆம் பக்கத்துல இந்த முழுமையான ரஜினி எங்கே போயிட்டேங்க. ரைட் இருக்கட்டும். முழுமையான ரஜினி அதை படிங்க. முழுமையான யோக புத்தகம். இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள் மீது 55ஆம் பக்கம் படிங்க. இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம தியானம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுத்தத்துல தியானம் வைக்கணும். இப்ப நீங்க வந்து கடவுள்கிட்ட நீங்க கடவுள்கிட்ட அதுல ஒரு தேவையில்லை. இப்ப நீங்க தியானம் அதெல்லாம் எதை சுத்தத்தை தியானமா நினைத்துக் கொள்ள வேண்டும். எது சுத்தம் பண்ணுவதே தியானமா நினைச்சுக்க. இந்த இடத்துல நீங்க அதுதான் குறிக்கோளா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன தனிமையில போய் தியானம் பண்றது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் எல்லாம் பயன்படாது. அதனால முதல்ல சுத்தத்தை கவனம் செலுத்துங்க. சரி இப்ப படி. இந்தியாவின் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் ஜப்பானின் ஜென் துறவிகளின் மீதும் அமெரிக்காவின் ஆழ்நிலை தியான வல்லுநர்களின் மீதும் சோதனை கூடத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. மனித மனோசக்தி புதிய கோணங்களிலிருந்தும் புதிய வழிகளிலும் ஆராயப்பட்டு வருகிறது. யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இது பழைய சோதனை முறைகள் முறைப்படுத்தப்படவும் புதிய முறைகள் அறிமுகம் செய்யப்படவும் உதவி செய்கிறது. வடமொழியிலுள்ள பிரம்மசூத்திரத்தை டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதிய புத்தகத்தின் முன்னுரையில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார். மனிதன் அவன் வழியின் சிறிய பிரதிபிம்பம். அவன் மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு உயிர், ஒரு முடிவடையாத பரிசோதனை. அவன் வெளிப்படைய செய்யப்படும் போது அவன் தன்னில் மனநிறைவை காண்கின்றான். புதிய வழிகளில் நினைக்கின்றான். புதிய வழிகளில் நடந்து கொள்கின்றான். இந்த விழிப்புணர்ச்சிக்கு மனிதன் தன் பரிணாம வளர்ச்சியின் முன்னேற்றத்தில் இன்னொரு படி எடுத்து வைக்க கடமைப்பட்டவன் ஆகிறான். வாசகர்களே, நான் எழுதி கொண்டிருக்கும் இந்த புத்தகத்தின் முழு கருத்தையும் மேற்படி சில வரிகளில் டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை பணிபண்புடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போதும். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? எவ்வளவு பெரிய விஷயத்த வெங்கடேசன் சொல்றாரு பாருங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரப்ப 4 விரல முடிச்சிட்டாரு அப்படின்றாரு. இதைதான் ஒரு அறிவாளியை வந்து ஒத்துக்கொள்றதுன்னு பேரு. அப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் அதனால உங்களை வந்து இப்ப யோக முறை நான் சொல்றேன். யோக முறைகள் வந்து விஞ்ஞானத்துக்கு உட்படுத்தப்பட வேணுங்கிற. அதனால உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண சொல்றேன்.
அதனாலதான் திருமாறன் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணாரு. பிளட் டெஸ்ட் பண்றப்ப என்ன ரத்தம் தூய்மை அடைஞ்சிருது. சார் இந்த இவரு வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியா இருந்தார் அவரா? ஆமா ஆமா அவர்தான் 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 நம்ம தமிழ்நாட்டு அவரு. சார். ஆமா 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 டாக்டர் அவரேதான். அதான் சொல்றேன். திருத்தணி டாக்டர் திருத்தணியில இந்திய ஜனாதிபதியா இருந்தவர். சரி சரி. ஆமா அவர் தான் சொல்றேன். அவருக்கு அவரு தமிழ்நாட்டுல திருத்தணியில பிறந்தவர் தான். திருத்தணி சரி சரி இருக்கு. அவரு நம்ம அதே மாதிரி நம்ம சென்னையில கல்லூரியில படிச்சவர். சென்னை கல்லூரியில இந்த கிறிஸ்தவ கல்லூரி தான் படிச்சார். கிறிஸ்தவ கல்லூரியில டாக்டர் ராதாகிருஷ்ணன் சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குல்லையே அதுலதான் படிச்சவர். சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. ஆமா பிரம்மாண்டமான கல்லூரி. 1000 ஆண்டு அது வரலாறுல சாதாரண கல்லூரி. அது வந்து 200 ஆண்டுகள் வச்சு அந்த கல்லூரியுடைய வளாகவே வந்து 1000 ஏக்கரா. என்னது 1000 ஏக்கரா. அந்த என் பொண்ணு அங்கதான் படிச்சாங்க. என் பொண்ணு முதல் பொண்ணு அங்கதான் படிச்சாங்க. சரி சரி. எங்க அண்ணன் எங்க கூட பிறந்த அண்ணன் அங்கதான் படிச்சாரு. பிரம்மாண்டமான பெரிய பெரிய அறிவாளிகள் உருவாக்கின கல்லூரிங்க, சாதாரண கல்லூரி. அதே மாதிரி கல்லூரி வந்து அமெரிக்காவிலும் இருக்கு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து அமெரிக்காவிலும் இருக்கு. அவங்க அமெரிக்கானுடைய சொசைட்டி இங்க ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? அதுல 500 ஏக்கரை வந்து ஏர்போர்ஸ் கொடுத்துட்டாங்க. பின்னாடி ஏர்போர்ஸ் இருக்கும், தாம்பரம் ஏர்போர்ஸ் பின்னாடி இருக்கும், அது கொடுத்துட்டாங்க. பிரம்மாண்டமா இருக்கும். உள்ள பார்த்தா ஆயிரக்கணக்கான மான்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். காடு பயங்கரமான காடு, ஆச்சரியமா இருக்கும். உள்ள அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். உள்ள போனீங்கன்னா டெம்பரேச்சர் அவ்வளவு சென்னையே அவ்வளவு டெம்பரேச்சரா இருக்கும். உள்ள போன நம்ம ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த 500 ஏக்கர் அவங்க கொடுத்துட்டாங்க அந்த காலத்துலயே. இன்னும் 500 ஏக்கர் இருக்கு. அதுக்கு உள்ள போனீங்கன்னா வெளியே வரவே தெரியாது, அப்படி இருக்கு ரோடு. உள்ள போனீங்கன்னா வெளியே வர தெரியாது. கரெக்டா அந்த பாதிலே போய் பாதிலே வரீங்கன்னா ரூட் மாறிட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது. சரி, அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இடத்துல புதிய வழியில் சிந்திக்கிறான். அதுதான் விண்வெளிக்கு டக்குன்னு நான் மாறுறோம். இந்த இடத்துல புதிய வழியில் சிந்திக்கின்றான். அப்புறம் மேன் ஹேஸ் டு டேக் another step in this evolution. அதாவது மனிதன் வந்து இன்னொரு பரிணாமத்தினுடைய இந்த பரிணாமம். நீங்க திருப்பி அவர் என்ன வார்த்தை போடுறாரு? பரிணாமம் தாண்டா அப்படிங்கிறாரு. இங்கதான் நாம ஜெயிக்கிறோம். இந்த வெள்ளைக்கார முட்டைங்களுக்கு பரிணாமம் தெரியவே இல்லை. இதுக்கு சார்லஸ் டார்வின் பிறந்து வந்தாரு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியே பண்ணல. அவன் குரங்கையும் ஆராய்ச்சி பண்ணல, மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணல. மனிதர்களும் அவன் ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். நம்ம ஆராய்ச்சி பண்ணாதனாலதான் அவன் என்ன பண்றான் தெரியுமா? செத்து போன ஆளுகளை வச்சே ஆராய்ச்சி பண்றான். செத்து போன பிணம் இருக்கு இல்லையா, டெட் பாடி, அதை வச்சு ஆராய்ச்சி பண்றான். அவன் ஒரு நாளும் தேர முடியும். அதனாலதான் அவன் தெளிவா சொல்லிட்டான். யார் சொல்றான்? அந்த பிரிட்டிஷ்காரன் சொல்றதான் சட்டம். உலகத்துக்கே பிரிட்டிஷ்காரன் சொல்றதான் சட்டம். என்ன கதறினாலும் வேலை நடக்காது. இந்தியாக்காரன் கதறினாலும் வேலை. பிரிட்டிஷ்காரங்க மூச்சு விட்டானா இங்க எல்லா நாடும் மூச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நேரம் அவன் உலக சுகாதார மையத்தோட லிங்க் வச்சிருக்கிறான். இவன் என்ன சொல்றானோ அங்கதான். அவன் சொன்ன இவங்க அப்பா, இவன் அவங்க அப்பான். அவன் பிளட் ரிப்போர்ட்டை மேலே ஏத்துனா மேலே ஏத்துவான், இறக்குனா இறக்குவான். பிரிட்டிஷ்கார் என்ன சொல்றானோ அதான் சட்டம். புரியுதா உங்களுக்கு? ட்ரம்ப் கூட இப்ப கூட சார் எங்க அத்தை ஒருத்தவங்க 80 வயசுக்கு மேல இருக்கும், இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாடிய வந்து எங்க தேனியில இருக்கிற ஜிஹெச்சுக்கு தானம் பண்ணிட்டாங்க. சரி, இந்த பாடிய கொண்டு போய் அங்க என்னதான் பாடம் சொல்லி வச்சு 80 வயசுக்கு மேல இருக்கும் அந்த அம்மாவுக்கு. வாங்கிட்டு போய் அந்த என்ன பாடத்தை சொல்லி கொடுக்க போறாங்க என்னன்னு தெரியல. அந்த அம்மாவை பார்க்க போற எலும்பு தோலுமா இருக்கு. அந்த பாடிய கொண்டு போய் என்ன பாடம் நடத்த போறாங்க? காட்டு மிராண்டிகள் நம்பர் 1 காட்டு மிராண்டி. அதை வச்சு ஒரு அளவும் தெரியாது, கெட்டு போய் செத்து. ஆமா, அந்த உடம்பு வந்து எலும்பு தோலுமா இருக்கு. எலும்பு தோலுமா இருக்கு. 80 வயசு மேல ஆகுது. அந்த உடம்ப வந்து டொனேஷன் வாங்கிட்டு போய் என்ன பாடம் நடத்துவாங்களோ எப்படின்னு தெரியல. குருட்டு முட்டங்க சொல்றாங்க இல்லையா, அதுதான் குருட்டாட்ட மாட்டி. அதான் இப்ப கேட்கல. அது ஒரு பாடி, இறந்த பாடி கிடைக்கிறது கஷ்டம் சார் ஜிஹெச்சுக்கெல்லாம். அது சரிங்க. என்ன அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஆர்டிபிஷியல். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் வந்தாச்சுங்க. அந்த பாடி பார்க்கவே தேவையில்லை. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. அணுவா பிரிச்சு காமிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. என்னது ஆர்டிபிஷியல்? அது செயற்கை பாடியெல்லாம் வந்தாச்சு. செயற்கை பாடி இருக்கால வந்தாச்சு. என்ன பாடி? செயற்கை பாடி வந்தாச்சுங்க. இதெல்லாம் தேவையில்லை. இந்த செத்து போன பணமே தேவையில்லை. செத்து போன பணமே தேவையில்லை. ஆர்டிபிஷியல் பொம்மை வந்தாச்சு. நேச்சுரலாவே காமிச்சிட்டு போயிடும். ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் வந்தாச்சு. இதெல்லாம் தேவை. முட்டாளுக பண்ணிட்டு இருக்கான்னு என்ன பண்ணி தொலைகிறது எல்லாமே. ஒண்ணுமே கிடையாது. அது என்ன பண்ணாலும் ரிசல்ட் கொடுக்க முடியாது. என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்ல. அதுதான் விவேகானந்தர் எப்பவே காமிச்சார். விவேகானந்தர் எப்பவே கேள்வி கேட்டாரு. என்னடே விவேகானந்தர் மிகப்பெரிய அறிவாளி. அவரே அமெரிக்கால கேள்வி கேட்டாரு. செத்து போனவனையும்
அந்த தவளையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி ம் என்னடா கண்டுபிடிக்க போறீங்க, வாழுகின்ற மனிதனை புரிந்து கொள்ளுங்கன்னு அவர் கேட்டாரு. வாழுகின்ற மனிதனை புரிந்து கொள்ளணும்னா டெட் செல்லு, செத்து போன செல்லை வைத்துக் கொண்டு வாழுகின்ற மனிதனை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்ப அமெரிக்காவில அப்பவே கேட்டாரு. யாரு? விவேகானந்தர். அவர் கேள்வி கேட்டாரு. ம் அவனுக்கு என்னங்க தெரியும்? அவனுக்கு அவன் திருட வந்தவன், ஒழுக்கம் இல்லாதவன், பண்பு இல்லாதவன், அவன் எப்படி நம்ம நாட்டுக்கு அரசனா இருக்கு? உலகத்துக்கு எப்படி அப்புறம் அறிவாளியா இருக்க முடியும்? ஒழுக்கமே இல்லாதவன், ஒரு நோயை தீர்க்க தெரியாதவன் வந்து உலகத்துக்கு எப்படி அரசனா இருக்க முடியும்? எப்படி வழிகாட்டியா இருக்க முடியும்? ஒரு கணக்கு வாத்தியார் கணக்கு சொல்லி தரணும். கணக்கு தப்பு தப்பா போட்டாருன்னா அதனாலதான் வெங்கடேசன் எந்திரிச்சு அடிச்சாரு. வெங்கடேசன் வந்து எந்திரிச்சு அடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு கெட்டு போச்சு. உடம்பு கெட்டு போய் 90 கிலோ 95 கிலோ வந்து சாக போறன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே கரெக்டா அந்த நேரம் பார்த்து டாக்டர் அருணோட்டகட்டு புத்தகம் கிடைச்சது. அதுவுமே மூல நூலையும் படிக்க ஆரம்பிச்சார். கரெக்டா பண்ணிக்கின்னு எப்படியோ போராடி 55 வயசுல கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணி ஒரு 4-5 வருஷத்துல 7 வருஷம் 8 வருஷத்துல 55 தொடங்கி 62 அவரை போய் நான் போய் சந்திக்க போறப்ப அப்புறம் கரெக்டா முடிச்சு நிக்கிறாரு. அப்ப அவரை தான் வெங்கடேசனை சந்திக்கிறப்ப 62 கிலோ நிக்கிறாரு. நான் போய் சந்திக்கிறப்போ ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அவர் சொல்ற கணக்கு போடுறது கரெக்டா பின் பாயிண்டா வருது. அவர் 55 ஆரம்பிச்சு 62 வந்து நான் போய் அவர் 62 வயசு இருக்கப்ப 22 வயசு சந்திச்சு கரெக்டா. அப்பதான் நான் என்ன பண்ணோம்னா சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையிறதுக்காக முதல்ல பழத்துக்கு நான் மாறினேன். அப்படிதான் முதல்ல என்னுடைய திட்டமே வேற. பழங்களுக்கு சமையல் கட்டுல இருந்து பெண்கள் வந்து அடிமையா இருக்கிறாங்க. சரி, பெண்கள் தான் அடிமையா இருக்கிறாங்களா? ஆண்கள் அடிமையா இருந்து பெண்கள் சமையல் கட்டு அடிமைன்னா அப்புறம் ஆண்களும் சமையல் கட்டுக்கு அடிமை தானே? பெண்கள் சமையல் கட்டுல அடிமையா இருக்காங்க. சரி, அப்புறம் அதே மாதிரி ஆண்களும் சமையல் கட்டுக்கு அடிமை தானே? அப்படின்னா ஆமா. அப்புறம் என்ன? அப்புறம் பெரியாரு விடுதலை அடைஞ்சிருக்கணும். பெரியார் தான் எழுதியிருந்தாரு. பெரியாரு சமையல் கட்டுக்கு அடிமை தான். அவரும் சமையல் கட்டு பட்டையை கலப்புறதா. பிரியாணின்னு பட்டையை கலப்புவார். பிரியாணின்னா படுற திம்பார். பிரியாணினா பட்டையை கலப்புவார். அவரும் கடுமையான நோயில பாதிக்கப்படுதல இறந்து போனார். கடுமையான பகுத்தறிவை அவர் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியல. அவர் அவ்வளவு தூரம் பேசுறவர் தன்னுடைய ஆரோக்கியத்துல அவருக்கு என்னன்னு தெரியாது. பள்ளிக்கூடம் போகாதவர் தானே. சரி சரி, இருந்தாலும் கரெக்டா எழுதிட்டு போயிட்டாரு. எதிர்காலத்துல நிறைய வருமாடா, மாத்திரை மருந்தெல்லாம் இருக்காதரா, விண்வெளிக்கு போற அவரே எழுதுறாரு. விண்வெளிக்கு போகணும், சந்திரன் மண்டலத்துக்கு போகணும், ஆராய்ச்சி பண்ணுங்கடா. பெண்கள்லாம் வந்து நிறைய கத்துக்குங்க, பைக் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, விமானம் ஓட்டுங்க, ரயில் ஓட்டுங்கன்னு அப்பவே சொல்லிவிட்டு போயிட்டாரு எல்லாமே. சரி இருக்கட்டும். அதாவது நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, சிலருடைய கருத்துக்களை வந்து முழுமையா ஒருத்தர் சொல்லிடுவோம்னு எதிர்பார்க்க முடியாது. நமக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னது? சரி, இது முடிச்சுக்கலாம் ஐயா. ஆக எது இந்த 55ஆம் பக்கத்துல 59 இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. அதாவது 55ஆம் பக்கத்துல இந்தியாவின் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் இது என்னென்ன ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. அதாவது நாம எடுத்துக்கொண்ட யோக முறை, இந்த யோக முறை யாரும் தப்புன்னு சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம உங்ககிட்ட என்ன பண்ற மருத்துவ ஆய்வு பண்ணி வச்சுக்கிறோம். எதை பண்ணி வச்சுக்கிறோம்? மருத்துவ ஆய்வு பண்ணி வச்சுக்கிறோம். மருத்துவ ஆய்வு பண்ணிக்கின்ற பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வந்துருது. என்ன வந்துருது? நம்பிக்கை வந்துருதுங்கய்யா. அதனாலதான் வெங்கடேஷனே 10வது பாடத்தை படிச்சு பாருங்க. அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. டாக்டர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்த செலவில் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த பல டாக்டர். இது வெங்கடேசனுடைய தம்பி துணைவையாரே டாக்டர் தான். வெங்கடேசனுடைய தம்பியோட துணைவர் டாக்டர் தான். சரிங்களா? ரைட்டு. ஏன்னா ஒரு ஆராய்ச்சியாளர் சாதாரண விஷயம் இல்லை. என்ன உலகத்துக்கு திருப்பி போடுற போது எப்படி டார்வின் எப்படி உலகத்தை திருப்பி போட்டாரோ அதே மாதிரி இது உலகத்தை நான் கேள்வி கேட்கறேன் இல்லை, யாராவது பதில் சொல்ல முடியல. எல்லாரும் எல்லா மார்க்கத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, எல்லாரும் எல்லா மார்க்கத்துக்கு மருந்து மாத்திரை சிக்கி சீரழிஞ்சு பிற அவங்க எல்லாரும் சிக்கி சீரழிஞ்சு எல்லாம் படாதபாடு படுறீங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எதுக்குமே டாக்டர்கிட்ட போனாலும் வழி இல்லை, யோகா மார்க்கத்துக்கு போனா வழி இல்லை, இயற்கை மருத்துவத்துக்கு போனா வழி இல்லை, ஹோமியோபதி போனாலும் தப்பிக்க முடியல, ஆயுர்வேதம் போனாலும் தப்பிக்க முடியல, அங்கு பஞ்சர் போனாலும் தப்பிக்க முடியல. எல்லாம் பஞ்சர் தான் ஆகுதே தவிர பஞ்சர் ஒட்டுறக்கு யாரும் ஆயிரல. மறுபடியும் பஞ்சர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆக இதுதான் விஷயமே. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏதாவது தத்துவம் இருந்தா கேளுங்க, ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். இந்த யோக புத்தகத்துல சார் இந்தியாவின் தியானம் செய்யும் யோகிகள் அருமை அருமை. யோகிகள் வந்து உணவு இல்லாம தான் இருந்திருப்பாங்க, உணவு உண்டு இருப்பாங்களா? ஆமா, தியானம் பண்ணாவே உணவு இருக்காது. தியானம் பண்ணும்போது உணவு இருக்காது. அதுக்கடுத்து ஜப்பானின் ஜென் துறவிகள்னு போட்டிருக்கு. இவங்களும் உணவு சாப்பிட்டு இருப்பாங்களா இல்லையா? குறைச்சிருப்பாங்க. அவங்கள வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல விஞ்ஞான சோதனைக்கு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அமெரிக்கால பண்ணிருக்காங்க, அமெரிக்கால ஆஸ்திரேலியால பண்ணிருக்காங்க.
இப்ப அந்த அதே சோதனைய நாம தன் பண்றோம் உடம்பு வச்சு தன் உடம்பு வச்சு வெங்கடேசன் செஞ்சு இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதே 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 கரெக்டா கரெக்ட் 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 கரெக்ட். ஆமா அதே இவங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுதே இருக்காங்க. ஆமா இவர் அதே அந்த மெத்தடை வச்சு ஆமா பல இதெல்லாம் பண்ணி தன் உடம்பு நோய் இருந்ததை வச்சு எல்லாத்தையுமே முழுமையா ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு செயல் வடிவமா கொடுத்திருக்காரு அவரே. ஆமா ஆமா அது டாக்டருக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. அது பல்துறை டாக்டர் ரோட்டரி மன்னார்குடியின் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த டாக்டர் சி செல்வகுமார். அதுல போட்டிருக்க சி செல்வகுமார் என்னமோ போட்டிருக்கேன், அசோக் குமார் என்னமோ போட்டிருக்கேன், பாத்துருங்க பார்த்துட்டு அசோக் குமார். ஆமா ஆமா பாருங்க. ஆமா இதுலதான் நம்மளுக்கு இப்ப அதுலதான் இப்ப நம்ம ஜெயிக்கிறோம். இப்ப எல்லாமே சோதனையிலதான் இருக்கு. ஆமா 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 சார் யோக நிலைய இப்ப சாதாரண யோக நிலைன்றது அது வேற மாதிரி, அது ஞானம் அது இதுன்னு சொல்லி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம எதுவுமே இல்லாம உணவு நிற்பாட்டி யோக நிலையை கொண்டு இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள் சார் இது. ஆமா 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 உலகத்திலேயே இன்னைக்கு ஞானம் அடைகிறதுல முதல் நிலை நம்ம தான். ஆமா ஆமா அருமை 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 அருமை. ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உண்மையில பயங்கர அற்புதம் சார். சும்மா லேசில லேசில கிடைக்காது யாருக்கும். ஆமா ஆமா எளிய முறை ஞானம் சார் இது. ஆமா 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 எளிய முறை ஞானம். இதுக்கு இந்த ஞானம் பெறதுக்கு அவன் போய் காடு மலை கோயில்னு அந்த காலத்துல அலைஞ்சிருக்காங்க. அப்ப அப்புறம் ஒரு ஞானிகிட்ட போய் உட்கார்ந்து சீடராயிருக்கான். அவருக்கு முன்னாடி அவர் எத்தனை பேர்த்த சீடராயிருப்பாரு அத பாருங்க. இப்படி ரொம்ப கஷ்டம் மலையும் காடுமா திரிஞ்சு தவநிலை அடையிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ள இல்ல சார், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஒரு தண்ணி பாட்டில வச்சு நம்ம யோக நிலை அடைகிறோம்னு எவ்வளவு நன்மை பாருங்க. வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு தண்ணி பாட்டில் வச்சு யோகத்துக்கு போறோம்னா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தண்ணி பாட்டில வச்சுக்கிட்டு யோக நிலை அடைகிறோம்னா எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிருக்காரு பாருங்க. அதுதான் பெரிய விஷயம் பெரிய விஷயம். அதான் மிராக்கிள்னு சொல்றான் பாருங்க. அதான் மிராக்கிள். எங்கேயும் போகாம மலைக்கும் போகாம குகைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயும் உட்கார்ந்துகிட்டு தண்ணி பாட்டில வச்சு நம்ம சொல்லுங்க சொல்லுங்க திருநாச்சந்தர் சொல்லுங்க. ஐயா அந்த பகவத்கீதை ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அதே ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அதிகமாய் உண்பவனுக்கும் சிறிதும் உண்ணாதவனுக்கும் அங்க நான் ஒரு பாஸ் விடுறேன். இல்ல சாப்பிட வேண்டாம் அவர் சொல்லல. நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னா உள்ள இருக்கிற விஷமே நம்மள கொண்டு போட்டுரும். ஓகேங்களா? சோ இத சரியா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அர்ஜுனா அதிகமாய் உண்பவனுக்கும் சிறிதும் உண்ணாதவனுக்கும் அதிகமாய் தூங்குபவனுக்கும் தன்மயனுக்கும் விழிப்பவனுங்க தூங்காம தூக்கம் கெட்டு போய் அலையறான் பாத்தீங்களா, அவனுக்கும் யோகம் கை கூடுவதில்லை. ஓகேங்களா? சோ இந்த நிலையில இருந்து முதல் நிலைக்கு மாறணும் அப்படின்னா உணவில்லாத மனிதனுக்கு நிராகாரசிய ஆசையை தவிர விஷயங்கள் ஒழிகின்றன அப்படின்னா இந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு போறதுக்கு தான் நமக்கு நீர் மருத்துவம் உதவுகிறது. சோ தண்ணிய குடிச்சு வேக வைத்த காய்கறிகளை சாப்பிட்டு உடம்புல இருக்க விஷத்தை கீழே இறக்கி அதுக்கப்புறம் தான் அந்த உணவு இல்லாத அதாவது நிராகரிசிய தன்மைக்கு நம்ம மாற முடியும். அப்பதான் நம்மளோட ஆசை அச்சத்துல இருந்து அந்த உடம்ப மேல நிலைக்கு கூட்டு போகணும். இப்ப இந்த செகண்ட் பாயிண்ட் படிச்ச அந்த சிறிதும் உண்ணாதவனுக்கும்னா இப்ப நம்ம சாப்பிடாம இருக்கும் பாத்தீங்களா, எடுத்தவனே நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட முடியும் இதை வச்சு. ஆனா நம்ம எடுத்தவனே சாப்பிடல அப்படின்ற நிலை கிடையாது. இது எடுத்த உடனே உடம்ப சுத்தம் பண்ணணும். அந்த சுத்தம் பண்ணி பாடிய நியூட்ரலுக்கு கொண்டு நிறுத்தணும். அதுக்கப்புறம் கூட நம்ம சாப்பிடாம ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி இங்க சாப்பிடாம இருக்கிறதுன்றது ஒண்ணும் கிடையாது. பாடிய நியூட்ரலுக்கு கொண்டு நிறுத்திக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு வேக வைத்த காய்கறிகளையோ கீரை மருந்தடிக்காத கீரையோ சாப்பிட்டு சுத்தப்படுத்தி பாடிய நியூட்ரல் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அது தேவை இல்லாத பட்சத்துல நம்ம தண்ணிய குடிக்க ஆரம்பிக்கணும். அது கூட நமக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல நேச்சுரலா மூவ் ஆன் ஆகணும்.
அந்த நிலைக்கு நம்ம பாடிய பழக்கி எடுத்துட்டு வந்து நிக்கணும். எடுத்த உடனே சாப்பிடாம இருந்தோம்னா உள்ள இருக்கிற விஷயமே நம்மள கொண்டு போட்டுரும். இத நான் இந்த இடத்துல சொல்லணும், நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். அதே அந்த நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப தான். சந்தோஷம். ஆமா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல இவர் சொன்னதுல எப்படின்னா, இப்ப முதல்லயே ஃபர்ஸ்ட் நம்ம உட்கார்ந்தனையே சார் சொல்லிட்டாரு பாத்தீங்களா, என்ன அது சோறு வந்து அமிலத்தன்மை உடையது. இப்ப என்னதுன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாரு அவரு வரும்போது. இன்னைக்கு ஆரம்பமே சோறு அமிலத்தன்மை உடையது, மத்த சில உணவுகள் காரத்தன்மை உடையது. இது ரெண்டுமே சமநிலை இல்லாத போதுதான் நோய் உண்டாகுது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம என்னன்னா இந்த சளி உணவுகள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். சளி உணவுகளை சோறு இது பூரா சளி உணவுகளை எவ்வளவு அளவு குறைச்சு நம்ம உடம்ப வந்து சமநிலைப்படுத்துறோம். இதுதான் நம்ம பக்குவ நிலை. என்னங்க நம்ம புரியுதா? அதுக்கு நம்மளை மெல்ல சாப்பிட்டு சளி உணவுகளை பூரா குறைச்சு அதுக்குள்ள நம்மளை பக்குவ நிலைக்கு நம்ம கொண்டு வராரு. இது மாதிரி வந்து ஆளு கிடைச்சி நம்ம அதுவும் இல்லாம யோக நிலைக்கு வேற கொண்டு போக போறாரு. ஒரு பாட்டில் தண்ணிய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்கற நம்ம ஆசான் எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. அவருக்கு ஆசான் இது ரெண்டு இவங்களையெல்லாம் நம்ம எதுல வச்சு கும்பிடுறதுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சரி, ஒரு நிமிஷம். அவர்கிட்டயே வெங்கடேசன் அவர்கிட்ட விடாம இருந்து படிச்சிருக்காரு பாருங்க. இவர் பக்கத்துல 17 வருஷம் துரத்திட்டே 17 வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷம். அப்ப இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு பாருங்க. போய் கூட்ட நினைச்ச நேரத்துல கோயம்புத்தூர் வாம்பார். கோயம்புத்தூருக்கு எனக்கு அவர் ஊருக்கு 120 கிலோமீட்டர். கோயம்புத்தூருக்கு எனக்கு கோயம்புத்தூருக்கு 90 கிலோமீட்டர். அங்கிருந்து உடனே போன் வரும், உடனே கிளம்பி அப்பவே போயிருவேன். நினைச்சா போன் வரும், நினைச்சா அது போன் வந்ததுக்கு அப்புறம் விடவே இல்லை. அது இந்த நோக்கியா போன் வந்த உடனே அதுக்கு முன்னாடி கடிதம் போட்டுருவாரு, நான் போயிட்டே இருப்பேன். நோக்கியா போன் டக்குன்னு எங்க கிளம்புறேன், இங்க உடனே வா அங்க வா டேங்கப்பா. அது ஆராய்ச்சி வேற. இந்த கிராவிட்டி வீல் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க பட்ட பாடு இருக்க. கிராவிட்டி வீல் நாங்க அங்கே செய்ய முடியாது, எங்க பணம் இல்லை, காசு இல்லை. அதை வந்து ஒரு கம்பெனில பேசி எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியா அது உண்மையா பொய்யான்னு பார்த்து அது ஏகப்பட்ட செலவு. நேரமே இருக்காது, எப்ப கூப்பிடுவாருன்னே தெரியாது. நான் முழுக்க அறிவியல் தான் பேசுவேன். இந்த உணவை பத்தியெல்லாம் பேசவே மாட்டோம். அதெல்லாம் ஒரே தடவை உணவை பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் 17 வருஷம் உணவை பத்தி பேசவே இல்லை. அதோட முடிஞ்சு போச்சு. நான் பாடி கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். இந்த அறிவியல் அப்படிதான் பார்த்தேன். இந்த ரஜினி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. அதாவது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் மெயின். அதாவது எல்லா நோய்க்கு காரணம் இந்த அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் சமநிலை இல்லாதது. அந்த காரத்தன்மை ஒரே நிமிஷம். காரத்தன்மை மிளகா காரம் நினைச்சுக்காதீங்க. உண்மையாலும் அது உப்புன்னு அர்த்தம். என்னது? உப்பு நம்ம சேர்க்கிறோம்ல, உப்பு உப்புக்கள் உணவுல வந்து அந்த உப்பு இந்த உப்பு நிறைய உப்பு சேர்க்கிறோம், சத்துக்கன்னு சேர்க்கிறோம். இந்த மாதிரி அந்த மருந்து வகையில சில உப்புகள் உள்ள போறது. மருந்து பூரா உப்பே தான், பயங்கரமான உப்பு. மருந்து வகையில போகுது பல மாதிரி. ஆமா, இன்னைக்கு அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த ரெண்டுமே நியூட்ரலைஸ் பண்ண நம்மளுக்கு தெரியாதனாலதான், அந்த நியூட்ரலைஸ் தெரியாதனாலதான் மாட்டிக்கிட்டோம். எல்லாருமே நோய்க்குள்ள போய் சிக்கிக்கிறோம். சரி சரி, ஒரு நிமிஷம். அல்சர் வந்திருக்கான் போய் மருந்து சாப்பிடுவோம், போய் மட்டனும் சாப்பிடுவோம். எப்படி அந்த அல்சர் குணமாக? இல்ல அது என்ன, இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அல்சரே இருக்கே. எனக்கு நானே அப்ப இருந்திருக்கேன். அல்சர் எனக்கு வயிறு எரியும். நானே போய் மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். என்ன செய்யறது? அதுக்குள்ள மருந்தையும் சாப்பிடுவேன். இப்படி இருந்திருக்கேன் பாருங்க. அல்சருக்கு மருந்தையும் சாப்பிட்டு, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு, மட்டனையும் சாப்பிட்டு, அதுக்குள்ள எல்லாமே அன்னைக்கே நடக்கும். இது டாக்டர் சாப்பிட்டா அந்த PH4 ஒரு டானிக்கு கொடுப்பாங்க. அந்த கேஸ் வகுத்துல இருக்கு, அந்த கேஸ வெளியேற்று ஏப்பமா வரும். இப்படி எல்லாம் இருந்து எல்லாமே இந்த இங்கிலீஷ்காரே நம்மளை வந்து கொண்டுறான். இப்படி சாப்பிடவே கூடாது, இந்த உணவை சாப்பிடக்கூடாம இன்னைக்கு வந்து அன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கரெக்ட். அருமை. சரி,
நிறைவு செஞ்சுக்கலாம். மணி 9:16 ஆகி போச்சு. ஒரே நிமிஷம் தான். அந்த ரஜினி உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ரஜினி கன்னடா ரஜினி சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க ஒரு நிமிஷம். எப்படி இருக்கு உடம்பு? உடம்பு நல்லா இருக்கு ஐயா. நான் கடைசியா ஒருக்கா சாப்பிட்டேன் சோறு. அப்ப நான் இந்த விளக்கெண்ணெய் இருக்குத்தானே, அதாண்டு எப்படியா எடுத்துருவோம் பண்ணிட்டு விளக்கெண்ணெய் எடுத்து குடிச்சேன் நான். ஆனா அது ஒர்க் அவுட் பண்ணல. அப்ப இன்னும் சுத்தமாகலே நடத்த. அப்ப அந்த உடம்பு இன்னும் அந்த அது அப்ப அப்படின்னு காய்கறி வச்சுதான் சுத்தம் பண்ணிருக்கணும். நீங்க அந்த விளக்கெண்ணெய் வச்சு வெறும் விளக்கெண்ணெய் குடிச்சிங்களா? ஹாட் வாட்டர் ஒரு வார்ம் வாட்டர்ல அது செட் ஆகாது. அப்படி இல்லம்மா, பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட் வாங்குங்க. பீட்ரூட் அது அது வந்துமா, பீட்ரூட் கூட என்ன செய்யணும், பீட்ரூட் நல்லா துருவிடணும். துருவிட்டு உப்பு எதுவும் போடாம, நீங்க வந்து அத உப்பு எதுவுமே போடாம நல்லா வேக வச்சுட்டு 2 ஸ்பூன் அந்த அந்த பீட்ரூட்டை வந்து விளக்கெண்ணெய ஊற்றி தாளிச்சிடணும். அந்த ஜூஸ் மாதிரி ஆக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா டம்ளர்ல கூட நல்லா ஜூஸ் மாதிரி அத நல்லா இது பண்ணி கடற்கடன்னு குடிச்சிருக்க. 2 டம்ளர் 3 டம்ளர் வெறுமா மென்னெல்லாம் சாப்பிட முடியாது, உப்புலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. கடற்கடன்னு குடிச்சிடணும். அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி ஆக்கி குடிச்சிட்டு நீங்க காலையில பாருங்க, காலையில உங்களை தூங்க விடாது 4 மணிக்கெல்லாம். இல்ல முன்னாடி ஒரு குடிச்சு அப்படி கிளியர் பண்ணேன் நான், வயிறு எம்டி ஆயிட்டு விடிய. ஆனா விட்டேன்னா அப்ப சரியாத விளக்கெண்ணெய் குடிச்சிருவோம்ட்டு குடிச்சேன். விளக்கெண்ணெய் குடிக்க எனக்கு ஏன் சாப்பிட்டேன்னு நினைச்சு தான் குடிச்சேன். அதை குடிக்கல. அது இல்ல அது இல்ல, அது வந்து குடிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி முறையில ஏற்கனவே பீட்ரூட் நல்லா நம்மளுக்கு இது பண்ணிரும், கிளீன் பண்ணிரும் வகுறு. இதெல்லாம் சார் சொல்லி கொடுத்ததுதான், சொல்லி கொடுத்ததுதான். பீட்ரூட் தான். ஆமா, நம்மளுக்கெல்லாம் பீட்ரூட் தான் சொல்லுவாரு. பீட்ரூட் சொல்லுவாரு, முட்டைக்கோஸ் சொல்லுவாரு, மாங்காய் சொல்லுவாரு. உப்பு இல்லாம அடிக்கணும். அது இல்ல, இப்போ ஒரு சொட்டு சோறு கூட சாப்பிடல அது நிலைமைக்கு வந்துட்டு. அப்படி சாப்பிட்டாலும் அப்படியா வெளியே எடுத்துட இருக்கும். அப்படி இல்ல, அது வந்து நார்மலா போயிருச்சான்னா ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லம்மா, நார்மலா உணவு வெளியே போயிருச்சான்னா இல்லாட்டி இனிமா கொடுத்துருங்க. அப்படி பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஆனா எல்லாத்துக்கும் சுருக்கம் வந்து பீட்ரூட் ஜூஸ் அடிச்சு வெளியே நல்லா வேக வச்சு அடிச்சீங்கன்னா கிளீனா வாஷ் ஆயிரும். இருக்கிறதுல பெஸ்ட் இதுதான். நல்லா சுத்தமாயிரும் வகுறு. வந்து பாருங்க, நீங்க இன்னைக்கு நைட்டு பீட்ரூட் 1/2 கிலோ. ஆமா, அதுல வந்து இருக்கிறதுல பெஸ்ட். சார் நீங்க இருந்தாலும் சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு நான் சொல்றது கரெக்டான்னு சொல்லிருங்க. இல்ல, சரிதான். அதாவது 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு, இனிமா வைத்து மலவாயை தூய்மை செய்யலாம், அல்லது வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு. ஆனா வந்து குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 3 நாளாவது தண்ணியில் இருந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 நாள் தண்ணியில இருந்து நீங்க பண்ணீங்கன்னா டக்குன்னு அந்த எடையும் குறையும், அந்த வாந்தியும் வரணும். இன்னும் தைரியமா அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 3 நாள் தண்ணி 72 மணி நேரம் தண்ணியில போட்டுட்டு, ஆட்டோ பேக்கியே அப்படிதான் சொல்லுது. ஆட்டோ பேக் டாக்டர் ஓஸ்மி ஜப்பான் டாக்டர் அப்படிதான் சொல்றாரு. 72 மணி நேரம் போடுறா அப்படிங்கிறாரு. 72 மணி நேரம் போட்டு 72 மணி நேரம் போட்டு நீங்க சைவ உணவு சாப்பிட சொல்றாரு. சைவ உணவுன்னு சொல்லலை, சாப்பிட சொல்றாரு, அவ்வளவுதான். நாம என்ன பண்றோம்னா சைவ உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்க வேண்டியதான். சுத்தப்படுறதுக்கு அப்புறம் இது பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் நாளை சந்திப்போம். மணி நேரமாச்சு. நன்றி, வணக்கம். அனைவரும் நன்றி, வணக்கம்.